நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். அமைதி நடுவட்டம் அன்புக்குரியவர்களே, உணவு மருத்துவத்தின் மிக முக்கியமான பாதையில் நம்முடைய பயணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த உணவு மருத்துவம் நம்முடைய வாழ்வியலை புரட்டி போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. மனிதன் எந்தெந்த கலைகளை எல்லாம் கற்று தேர்ந்தெடுத்திருக்கின்றானோ அத்தனை கலைகளிலும் முதன்மையான கலை சமையல் கலை. இந்த கலையை இவன் எப்படி கற்றுக்கொண்டான், இவற்றின் வெற்றி பாதையில் எப்படி நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றான், என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து இவனை சீர்தூக்கி இருக்கின்றது அல்லது பாழ்படுத்தி இருக்கின்றது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அந்த பகுதியின் அடுத்த பகுதியாக இந்த பகுதி மனிதன் எப்படி கற்றுக்கொண்டான். மனிதன் என்பவன் யார், அவன் எப்படி தொடங்கினான், எப்படி கற்றுக்கொண்டான் என்ற ஆரம்ப நிலையின் வரலாறு இதை நாம் பார்க்க இருக்கின்றோம். அவன் நடந்து கொண்டே இருந்தான். கால் வலித்தது, உட்கார்ந்தான். உட்கார்ந்து கொண்டே இருந்தான். சோர்வடைந்தான், படுத்துக் கொண்டான். படுத்துக்கொண்டே இருப்பது அவனுக்கு சிரமமாக இருக்கின்ற பொழுது எழுந்து நடக்கத் தொடங்கினான். அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அவன் நடப்பதும் உட்காருவதும் படுப்பதுமாக தன்னுடைய வாழ்வியலின் ஒவ்வொரு பகுதியையும் அவன் மாற்றி மாற்றி செயல்படுத்திக் கொண்டே வந்தான். அவன் நடந்து சென்ற பாதைகளில் இருக்கின்ற விலங்குகள், ஊர்வன, பரப்பன ஆகியவற்றையெல்லாம் பார்க்கின்றான். பார்க்கும் பொழுது அவைகள் எல்லாம் என்ன செய்கிறது என்பதை எல்லாம் அவன் கவனித்துக் கொண்டே வருகிறான். அதன் தொடர்ச்சியாக அவன் நீர்நிலைகளில் குதிக்கின்றான், உடம்பை அலசுகிறான், மீண்டும் வெளியே வருகின்றான். அதன் பிறகு அவன் பார்க்கின்றான், அவைகள் எல்லாம் கொத்தி கொத்தி தின்கிறது, கடித்து கடித்து தின்கிறது என்பதையெல்லாம் அவன் பார்வையிட்டுக் கொண்டே இருக்கின்றான். அப்படி பார்வையிட்டுக் கொண்டே இருக்கின்ற பொழுது இவனும் அதை போல இலைகளை வாயில் கடித்து பார்க்கின்றான், காய்களை கனிகளை எல்லாம் கடித்து பார்க்கின்றான். தண்ணீரை வாயிலேயே அவன் சுவைத்து குடிக்க கற்றுக் கொடுக்கிறான். இவையெல்லாம் அந்த பறவைகளும் விலங்குகளும் அவனுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வந்தது. இவன் கைகளை பயன்படுத்த தெரியாமல் அந்த நாட்களை அவன் கடந்து கொண்டே இருக்கின்றான். அவன் நடந்து கொண்டே இருக்கின்றான். நாட்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, கடந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தடுத்த சில நேரங்களில் விலங்கினங்களில் ஒரு அபூர்வமான விலங்கை அவன் பார்க்கின்றான். அது கைகளால் எடுத்து சாப்பிடுவதை பார்க்கின்ற பொழுது அவற்றை ஏற்கனவே செய்தவற்றை விடவும் இது எளிமையானதாக அவன் தெரிகிறது. அவன் பார்த்த அந்த விலங்கு குரங்கினம். அந்த குரங்கினத்தை பார்த்தவுடன் அவன் கைகளால் எடுத்து சாப்பிட வேண்டும் என்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றான். அப்போதுதான் அவனுக்கு கைகளை கொண்டு எடுத்து சாப்பிட வேண்டும், கைகளை கொடுத்து தண்ணீரை எடுத்து அவன் அருந்த வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் தெரிந்து கொள்கின்றான். அதே போலவே அவற்றை அவன் கடைபிடிக்க தொடங்குகிறான். இப்படியாக அங்குமிங்கும் அலைவதும் அவற்றையும் எவற்றையும் சாப்பிடுவதுமாக அவன் இருந்து கொண்டே இருக்கின்றான். சில உணவுப் பொருட்களை எல்லாம் அவன் சாப்பிடுகின்ற பொழுது அவனுக்கு பசி எடுக்கிறது, பசி தூண்டக்கூடியதாக இருக்கிறது. சில வகையான உணவுப் பொருட்களை எல்லாம், உணவுப் பொருள் என்றால் காய்கள், கனிகள், கீரைகள், விதைகள், இதை தாண்டி பள்ளம் தோண்டி பார்க்கின்ற பொழுது வெளியே வரக்கூடிய கிழங்கு வகைகள், இவற்றை எல்லாம் சாப்பிடுகின்ற பொழுது அவனுக்கு விதம் விதமான எண்ண ஓட்டங்கள் அலைவரிசையை போல வந்து கொண்டே இருக்கிறது. அவன் அடுத்தடுத்து இவற்றை எல்லாம் சாப்பிடுகின்ற பொழுது என்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை புரிய தொடங்குகிறது. அவனுக்கு சிலவற்றை சாப்பிட்டால் அவனுக்கு குமட்டலை ஏற்படுத்துகிறது. சிலவற்றை சாப்பிடுகின்ற பொழுது
அவனுக்கு வாந்தி ஏற்படுகிறது. சிலவற்றை சாப்பிடுகின்ற பொழுது அவனுக்கு பசி குறைகிறது. சிலவற்றை சாப்பிடுகின்ற பொழுது அவனுக்கு நிறைவடைகிறது. வயிறு நிறைகின்ற பொழுது மனமும் நிறைகிறது. அவன் மகிழ்ச்சி அடைகிறான். இப்படியாக நாட்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது. அவன் நடந்து கொண்டே இருக்கின்றான். இவற்றை எல்லாம் அவன் ருசி பார்க்க கற்றுக்கொண்டே வருகின்றான். காலங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. இவற்றை எல்லாம் அவன் எப்படி எப்படி அவனுக்கு புரிந்ததோ அப்படியெல்லாம் அவன் பார்த்து சாப்பிட்டு வருகின்ற பொழுது சில காலங்களில் சில உணவுப் பொருட்கள் அவன் கிடைக்காமல் போகிறது. கிடைக்காமல் போகின்ற பொழுது அவனுக்கு பிடித்திருக்கின்ற பொருள் இல்லையே என்பதை அவன் இயங்குகிறான். அவற்றையெல்லாம் தேடி பார்க்கின்றான். இப்படியா தேடி பார்க்கின்ற பொழுது பள்ளங்களிலும் மர பொந்துகளிலும் சில பறவைகளும் சில விலங்கினங்களும் சேகரித்து வைத்திருக்கின்ற பொருட்களை எல்லாம் பார்க்கின்றான். அவன் சேகரம் செய்வதற்கு கற்றுக் கொடுக்கிறான். அந்த எப்படி சேமித்து வைப்பது என்பதை அவன் கற்றுக்கொண்டு வருகின்ற பொழுது அந்த கற்றுக்கொண்டவற்றிலிருந்து அவனும் எல்லாவற்றையும் சேர்த்து சேர்த்து அவன் குவித்து வைத்துக் கொண்டே வருகின்றான். மரத்தின் ஓரத்தில் பாதையின் ஓரத்தில் எல்லாம் அவன் சேமிப்பு கிடங்குகளை ஏற்படுத்துகிறான். கிடங்குகள் என்றால் அவன் கட்டடம் கட்டவில்லை. ஒரு மண்மேட்டை சரிவுகளில் குழிகளில் இப்படியெல்லாம் பொருட்களை அவன் சேமித்து வைக்க கற்றுக் கொடுக்கிறான். இந்த கற்றுக்கொண்டே வருகின்ற பொழுது இவற்றை பார்த்து ஒவ்வொருவராக கற்றுக் கொடுக்கிறான் என்றால் இவனை பார்த்து மற்றவர்களும் இப்படியெல்லாம் இவனை செய்கிறார்கள். இவன் கற்றுக்கொள்கிறான், கற்றுக் கொடுக்கிறான். ஆக 20 நிலைகளிலும் அவன் வாழ்க்கை நடைபோட்டுக் கொண்டே இருக்கிறது. இவற்றையெல்லாம் சேமித்து வைக்கின்ற பொழுது சிலவையெல்லாம் கெட்டு போகிறது, சிலவையெல்லாம் காய்ந்து போகிறது, சிலையெல்லாம் புழுக்கள் அதை உற்பத்தி ஆகிவிடுகிறது. சிலவையெல்லாம் காய்கின்ற பொழுது இன்னும் ருசி ஏற்படுகிறது, இன்னும் ஆற்றல் அதிகமாக அவனுக்கு கிடைக்கிறது. அவனுக்கு ஆற்றல் அதிகமாகிறது என்பதை எப்படி அவன் புரிந்து கொள்கின்றான் என்றால் அவனுக்கு உற்சாகம் ஏற்படுகின்ற பொழுது அவன் இன்னும் வேக வேகமாக செயல்பட தொடங்குகிறான். அவன் ஆனந்த கூத்தாடுகிறான், அங்குமிங்குமாக அடைகிறான். இப்படியாக அவனுக்குள் ஏற்படுகின்ற உணர்வுகள் எல்லாம் அவனை கால மாற்றங்கள் எப்படியெல்லாம் அவனை மேம்படுத்திக் கொண்டே வருகின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது அவன் எதெல்லாம் எந்தெந்த காலங்களெல்லாம் கிடைக்கிறதோ அவற்றை எல்லாம் அவன் சேமித்து வைத்து கற்கின்ற பொழுது எவையெல்லாம் கெட்டு போகிறது, எவையெல்லாம் காய்ந்தால் நன்றாக இருக்கிறது, எவையெல்லாம் ருசி கூடுகிறது, எவையெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டியது, சேமித்து வைக்க கூடாது எது என்பதையெல்லாம் அவன் தெரிந்து கொள்கின்றான். இப்படி காலங்கள் செல்கின்ற பொழுது அவன் விதமான இலைகளை எல்லாம் காய வைத்து, விதைகளை எல்லாம் காய வைத்து, கிழங்குகளை எல்லாம் காய வைத்து, கனிகளை எல்லாம் காய வைத்து, காய்களை எல்லாம் காய வைத்து பக்குவப்படுத்தி தெரிந்து கொள்கிறான். இப்படியாக அவன் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றே வருகின்ற பொழுது எல்லா சேமிப்புகளும் ஒரு சேர அவனிடத்திலே சூழ்ந்து காணப்படுகிறது. அவன் எல்லா உயிரினங்களும் எப்படி சேமித்து வைக்கிறதோ அதை காட்டிலும் அதிகமாக அவன் சேமித்து வைத்த பொருட்களை எல்லாம் வைத்து பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்து அவற்றை எல்லாம் உண்டு மகிழ்கின்றான். இப்பொழுது எதை சாப்பிட்டால் அவனுக்கு வயிற்று வலி வரும், எதை சாப்பிட்டால் வாந்தி வரும், எதை சாப்பிட்டால் காய்ச்சல் வரும், எதை சாப்பிட்டால் பேதியாகும், எதை சாப்பிட்டால் மலச்சிக்கல் ஏற்பட்டுவிடும், எதை சாப்பிட்டால் மயக்கம் வரும், எதை சாப்பிட்டால் உற்சாகம் வரும், எதை சாப்பிட்டால் வேலைகளை அதிகமாக செய்ய முடியும். இப்படியெல்லாம் அவன் பக்குவமடைந்து கொண்டே கற்றுக்கொண்டே வருகின்ற பொழுது சேர்த்து வைத்த பொருள்கள் எல்லாம் அவன் பார்த்து பார்த்து ஆனந்த கூத்தாடுகின்றான். இப்படியாக காலகட்டங்கள் வருகின்ற பொழுது ஒரு நாள் அவன் சேர்த்து வைத்திருக்கின்ற எல்லா பொருட்களையும் பார்த்து அவன் ருசி பார்த்து கொண்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றான். வானம் இருளடைகின்றது. அங்கே மழை மேகங்கள் ஒன்றாக சேர்கிறது. ஒன்றாக சேருகின்ற பொழுது அங்கே ஒரு இடி தோன்றுகிறது. சத்தத்தை பார்த்து அவன் மிரண்டு போகிறான். எப்போதும் கேட்கின்ற சத்தம்தான் என்றாலும் கூட அவனுக்குள் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துகிறது. திடீரென்று மழை பொழிய ஆரம்பிக்கின்றது. மழை பொழிகிறது, இடைவெளி விடுகிறது, இடி இடிக்கிறது. இப்பொழுது கூடவே ஒரு மின்னலும் சேர்ந்து கொள்கிறது. பளீரென்று ஒரு மின்னல் அங்கே தோன்றுகிறது. தோன்றி முடித்தவுடன் அந்த ஒரு தானியத்தின் மீது அவன் சேமித்து வைக்கின்ற பொருட்கள் மீது அந்த மின்னல் படுகின்ற பொழுது அதையெல்லாம் பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. எரிய ஆரம்பித்தவுடன் அவனுக்கு ஒருவித அச்ச உணர்வு ஏற்படுகிறது. அதை தொடர்ந்து அவன் அங்குமிங்குமாக மிரண்டு போகிறான். புகை மண்டலத்தை பார்த்து அவன் மிரடுகின்றான், அங்குமிங்கும் ஓடுகிறான். இப்படி ஓடுகின்ற பொழுது அவனை ஏதோ பேய் துரத்துவது போல அந்த புகை மண்டலம் துரத்துவதாக உணர்கிறான். அவன் ஒளிந்து கொண்டான். பக்கவாட்டில் சென்று அவன் ஒளிந்து கொண்டு என்ன நடக்கிறது என்பதை பார்க்கின்றான். இப்பொழுது எரிகின்றவையெல்லாம் இன்னும் தீவிரமாக எரிய ஆரம்பிக்கின்றது. ஒரு பகுதியிலே அந்த மழை நீரில் நனைகின்றவை எல்லாம் இந்த எரிப்பு என்று குறைந்து போய்விடுகிறது. அங்கே எல்லாம் அவை அப்படியே நெருப்பு அணைந்து போய்விடுகிறது. இப்பொழுது அவன் பார்த்து கொண்டே வருகின்றான். மழை பொழிய ஆரம்பிக்கின்றது.
எல்லா நெருப்பும் அங்கு காணாமல் போய்கின்றது. இப்ப இடியை பார்த்தான், இடி காணவில்லை. நெருப்பை பார்த்தான், நெருப்பை காணவில்லை. இப்பொழுது எல்லா பொருட்களும் அங்கே ஒரே நேரத்தில் விதம் விதமாக ஒரு விளைவுகளை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதை அவன் பார்க்கின்றான். அவன் பானை வடிவிலே சேர்த்து வைத்ததெல்லாம் நீர் கோர்த்து கொண்டிருந்தது. இன்னும் அவன் காய வைத்ததெல்லாம் சிலவை எல்லாம் ஈரம் பட்டு போயிருந்தது. அவையெல்லாம் வேகவில்லை. சிலவை எல்லாம் பாதி வேக்காட்டில் இருந்தது, சிலையெல்லாம் முழு வேக்காட்டில் இருந்தது, சிலையெல்லாம் தீந்து போயிருந்தது, சிலெல்லாம் அரை வேக்காட்டில் வருபட்டது போல இருந்தது. சிலவை எல்லாம் அதிகமான வேக்காடு கொடுத்து அந்த பொறித்து வைக்கப்பட்டது போல இருந்தது. இதை அப்படி ஒரே நேரத்தில் அவன் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொன்றையும் எடுத்து வாயுவில் சுவைத்து பார்க்கின்றான். விதவிதமான சுவை கூட்டல்களை அவன் பார்க்கின்றான். இதுவரையிலும் அவன் பார்த்திராத, சமைத்த உணவுகளை பார்த்திராத அந்த மனிதன் சமைக்கின்ற உணவுகளை எல்லாம் பார்த்து கொண்டு சமைத்த உணவு எப்படி இருக்கும் என்பதை அவன் அறிந்து கொள்ள தொடங்குகிறான். அவன் ஒன்றா சாப்பிடுகின்ற பொழுது ஒன்று தீந்து போயிருக்கிறது, கசக்கிறது, ஒன்று முறுமுறு இருக்கிறது, நன்றாக இருக்குது, கிறிஸ்பியா இருக்குது. இன்னொன்றை பார்க்கின்ற பொழுது இது அரைவேக்காடு, இது ஒரு சுவையாக இருக்கிறது. இன்னொன்றை பார்க்கிறது கஞ்சி கோத்திருக்கிறது. இப்படி ஒரு குழம்பு மாதிரியான ஒரு தோற்றத்தை இருக்கிறது. இப்படி பொரியலை, வறுவலை, அவியலை, சமையலை அவன் ஒரே நேரத்திலே கற்றுக்கொண்டான். படைத்தவன் இப்படித்தான் ஒரே நேரத்தில் அந்த மனிதனுக்கு உலகில் என்னென்ன விதமான சமையல் எல்லாம் இருக்கின்றதோ அத்தனை விதமான சமையல்களையும் அவனுக்கு ஒரே நேரத்தில் தான் கற்றுக் கொடுத்தான். ஆனால் காலம் செல்ல செல்ல மனிதன் இப்போது நான் தான் இதை கண்டுபிடித்தேன் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் ஒரே நேரத்திலே அந்த மனிதனுக்கு இறைவன் அறிமுகப்படுத்தி இருக்கின்றான் இயற்கையின் மூலமாக. அந்த இயற்கை அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. இப்படியெல்லாம் விதவிதமான சமையல் சமைத்து உண்ணுகின்ற பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சுவைகளை கூட்டி தருகிறது. ஒவ்வொன்றும் புதுவிதமான ஆற்றல்களை நமக்கு தருகின்றது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளை நமக்கு ஏற்படுத்துகிறது. இப்பொழுது இவற்றிலும் மயக்கம் வரக்கூடியவை இருக்கின்றது, இவற்றிலும் ஆனந்தம் தரக்கூடியவை இருக்கின்றது, இவற்றிலும் மலச்சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய இருக்கின்றது, இவற்றிலும் தூக்கம் வரவைக்கக்கூடிய இருக்கின்றது, இவற்றிலும் தூக்கமின்மையை ஏற்படுத்தி தரக்கூடியவை எல்லாம் இருக்கின்றது. இப்படியெல்லாம் அவன் பார்த்து பார்த்து தெரிந்து கொண்டு வருகின்ற பொழுது இவற்றையெல்லாம் பகுத்தறிவு மனிதனுக்கு வளர வளர அவன் புரிந்து கொண்டிருக்கின்றான். விதவிதமான உணவுகளை எல்லாம் அவன் மூளையிலே தேக்கமடைந்து வழி வழியாக மரபொழியாக வருகின்ற பொழுது இன்றைக்கு நாம் கண்டுபிடித்திருக்கின்ற எல்லா வகையான, இன்னும் கண்டுபிடிக்கவிருக்கின்ற எல்லா வகையான உணவுப் பொருட்களும் ஒரே நேரத்திலே அந்த மனிதனுக்கு அறிமுகமாகி இருக்கின்றது. அவன்தான் அந்த ஆதி மனிதன். அந்த மனிதனிருந்த தோற்றங்களுடைய வெளிப்பாடுகள், பரிணாமங்கள், பரிமாணங்கள். பரிமாணம் என்பது வேறு, பரிணாமம் என்பது வேறு. இப்படியாக வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு விதவிதமான ரெசிபிகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட உணவுகளை எல்லாம் அவன் ஒரே நேரத்தில் ஒரே நொடிப்பொழுதில் அறிந்து கொண்டான். அதன் பிறகு அவன் நெருப்பை பார்த்தான், வானத்தை பார்த்தான். மின்னல் வருமா, இடி வருமா என்பதை பார்த்து கொண்டே இருந்தான். அவனுக்கு அந்த இடிமின்னலை காணவில்லை, அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. காலம் சென்று கொண்டே இருந்தது. சேமித்து வைத்த வருபட்டதெல்லாம் தீர்ந்து விட்டது. மீண்டும் பழைய உணவுகளை சாப்பிடுகின்ற பொழுது அவனுக்கு சலிப்பு ஏற்பட்டது. அவனுக்கு பிடிக்கவில்லை. சமைத்த உணவுகளை சாப்பிடுவது எப்படி என்பதை பார்த்தோம். ஆனால் எப்படி சமைப்பது என்பதை தெரியவில்லையே என்பதை அவன் தேட ஆரம்பித்தான். தேடிக்கொண்டே அவன் களைத்து போய்விட்டான். விரக்தியில் அவன் ஒரு நாள் 2 கற்களை எடுத்து உரசி பார்க்கின்ற பொழுது அங்கிருந்து நெருப்பு பொறிகள் பறந்தது. ஓ, இங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்டு அவன் வெக வேகமாக அந்த 2 கற்களையும் உரசி உரசி நெருப்பை வர வைத்து அப்புறம் என்ன செய்வது என்று தெரியவில்லை. காய்ந்த இலைகளை வைத்து அவற்றை தீமூட்டி பார்க்கின்றான். இப்படி தீமூட்டுவதில் எப்படி என்பதை கற்றுக்கொள்கின்றான். தீயை எப்படி அரவணைப்பது, மண்ணால் சுற்றி வளையமிட்டான். அதன் மீது 3 கற்களை வைத்தான். அதன் மீது மண் பாத்திரங்களை எல்லாம் வைத்து அவன் சமைப்பதற்கு கற்றுக்கொண்டான். இப்படியாக அவன் படிப்படியாக சமையல் கலையினுள் அவன் அடியெடுத்து வைக்கின்றான். அதன் ஆழத்தை புரிந்து கொண்டிருக்கின்றான். இப்படி விதவிதமான சமையல்களை எல்லாம் அவன் கற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது இப்பொழுது அவன் சமைத்த பிறகு என்ன விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்துகிறது, சமைக்காத உணவுகள் என்ன விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்துகின்றது, ஒரு நோய் தீர்ப்பதற்கு என்ன, ஒரு அரிப்பை தீர்ப்பதற்கு என்ன, ஒரு வலியை தீர்ப்பதற்கு என்ன, இப்படி ஒரு காய்ச்சலை தீர்ப்பதற்கு என்ன, ஒரு வயிற்றுப்போக்கை நிறுத்துவதற்கு என்ன, வாந்தியை நிறுத்துவதற்கு என்ன, இப்படியான உணவுகளை எல்லாம் அவன் அறிந்து வைத்திருக்கின்றான். இப்படி காலம் செல்லுகின்ற பொழுது அவன் மருத்துவராக மாறிவிடுகின்றான். ஏனென்றால் என்ன செய்தால் காய்ச்சல் வரும், என்ன செய்தால் காய்ச்சல் போய்விடும், எதை சாப்பிட்டால் எத்தை தின்னால் பித்தம் தீரும் என்ற பழமொழிக்கேற்ப எதை சாப்பிட்டால் அவனுக்கு வலியை போக்கிக் கொள்ளலாம், எதை சாப்பிட்டால் அரிப்பை போக்கிக் கொள்ளலாம், எதை சாப்பிட்டால் அவன் ரணத்தை ஆற்றிக் கொள்ளலாம், எதை சாப்பிட்டால் அவன் ஆற்றலை பெருக்கிக் கொள்ளலாம், எதை சாப்பிட்டால் அவன் உழைப்பதை அதிகமாக்கிக் கொள்ளலாம், எதை சாப்பிட்டால் ஓய்வுக்கு இதமாக இருக்கின்றது. இப்படியெல்லாம் அவன் கற்று தேர்ந்து காலங்காலமாக வழி வழியாக அவற்றையெல்லாம்
தன்னுடைய வாரிசுகளுக்கு தன்னுடைய மூலக்கூறின் மூலமாக RNA DNA மூலக்கூறின் மூலமாக அவன் பதிவு செய்து போயிருக்கின்ற எல்லா விதமான பதிவுகளும் தான் இன்றைக்கு ஒவ்வொன்றாக நாம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உணவு மருத்துவத்தின் சரித்திரம், உணவு மருத்துவத்தின் ஆராய்ச்சி, உணவு மருத்துவத்தின் அடிப்படை என்பதை நீங்கள் புரிந்து வைத்திருக்கின்ற பொழுது உங்களுக்குள் உற்சாகம் நிச்சயமாக ஏற்படும், ஆனந்தம் ஏற்படும். இவையெல்லாம் நாம் தான் கண்டுபிடித்தோம் என்ற மமதை நம்மிடம் விட்டு நீங்கி நம்முடைய மூதாதையர்கள் நம்மளை காட்டிலும் ஆற்றல் மிக்கவர்கள், அறிந்தவர்கள், அவர்கள் விஞ்ஞானம் அறிந்தவர்கள், அவர்கள் மருத்துவம் அறிந்தவர்கள், விஞ்ஞான மருத்துவத்தை அறிந்தவர்கள், இப்படியெல்லாம் எதை சாப்பிட்டு பார்த்து பார்த்து கொடுத்தால் ஆரோக்கியமாக நம்முடைய வளர்ச்சி இருக்கும், நம்முடைய வாழ்வியல் இருக்கும், நம்முடைய வாழ்வியலின் நிறைவான பகுதியை எப்படி நாம் நிம்மதியாக கழிப்பது என்பதையெல்லாம், ஆயுள் நீட்டிப்பது எப்படி என்பதையெல்லாம் அவன் கற்றுக் கொடுத்து போயிருக்கின்றான். அந்த மரபுகளிலே தேங்கி இருப்பதையெல்லாம் நாம் முறையாக தேர்ந்தெடுத்து பக்குவப்படுத்தி அவற்றை அறிந்து பயன்படுத்த தொடங்குவோமானால் நாமும் நோயில்லாத வாழ்வை, மருந்தில்லாத வாழ்வை, மருத்துவமனை இல்லாத வாழ்வை பெற முடியும் என்பதை மனிதன் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். அதற்கான ஏற்பாட்டாக இன்றைக்கு இந்த பகுதியை நாம் அறிமுகம் செய்திருக்கின்றோம். நிச்சயமாக பயனுள்ள பகுதி என்பதை நீங்கள் தருகின்ற பின்விளைவுகளை பொறுத்து, பிற்குறிப்புகளை பொறுத்தே அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில் பதிவு செய்து கொள்கின்றேன். இப்பொழுது அடுத்த பகுதியாக இந்த உணவு சரித்திரத்தில் நாம் தூய்மைப்படுத்துதல் அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம சிந்திக்கணும். இப்ப நாம காய்களை, கனிகளை, கிழங்குகளை, இதே மாதிரி கீரைகள்லாம் எடுத்து வருகின்ற பொழுது அதுல பூச்சிகள்லாம் இருக்கும். இந்த பூச்சிகள்லாம் இருக்க போகும்போது நம்ம கிளீன் பண்ணி வைக்கணும். அப்போ சமைப்பதற்கு ஏற்பாடு செய்வதற்கு முன்பாகவே துப்புரவு செய்தல் என்பது ஒண்ணு. அதுல மண்ணை துப்புரவு பண்ணணும், புழுக்கள் இருக்கும், அதே மாதிரி சிறு பாம்புகள்லாம் கூட இருக்கலாம். அப்போ முதல்ல அந்த உணவுப் பொருட்களை துப்புரவாக எப்படி நம்ம அந்த இதெல்லாம் நீக்கிறோம்னு பார்த்துக்கணும். அடுத்ததாக என்ன செய்யணும்னா, நாம அது துப்புரவான இடத்துல வைக்கணும். துணியில் சுத்தி வைக்க கீரைலாம் துணியில் சுத்தி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சுத்தி வைக்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எங்க வைக்கிறோமோ அந்த இடத்துல துப்புரவு, அந்த பொருளின் மீது துப்புரவு, அதே மாதிரி பாத்திரங்கள்ல துப்புரவு, இதெல்லாம் பார்த்து ஏன்னா இதனாலெல்லாம் ஒரு ஆபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை நாம சரியா வச்சிருப்போம். ஆனா அதை வைக்கக்கூடிய பாத்திரங்களோ, அந்த வைக்கக்கூடிய இடத்துலயோ ஏதாவது ஒரு பாய்ச்சல் இருந்துக்கலாம். அது அந்த உணவுப் பொருள்ல பட்டு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம்ன்ற விஷயம் உங்களுக்கு நினைவு வரணும். அதே மாதிரி ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில் ஒர்க் பண்றவங்க கையை கழுவணும் அப்படின்றது மட்டும் இல்லை. நம்ம சாதாரணமாக உபயோகப்படுத்துகிற பொருளில் கூட நிறைய கெமிக்கல்லாம் இருக்குது. அது உயிருக்கு நஞ்சை ஏற்படுத்துது. அது ஸ்லோ பாய்சனோ இல்லை இமீடியட் பாய்சனோ எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். இது ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதுல அது கழுவி பயன்படுத்த வேண்டும். சில உணவுப் பொருட்கள் எல்லாம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பையும் போட்டு அதை வெதுவெதுப்பான தண்ணியில கொஞ்ச நேரம் கழுவி வச்சிருன்னு சொன்னா அதில் நஞ்சு நீக்குவதற்கான ஒரு ஏற்பாடு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தையும் நம்ம அப்பப்போ கடைபிடிக்கணும். அதே மாதிரி கைகளை துப்புரவு பண்ணணும். நம்ம இப்பதான் பாத்திரம் கழுவி வச்சிருக்கிறோம், இப்பதான் அதை எடுத்து வைக்கிறோம்னு சொன்னா நம்ம கையில இருக்கக்கூடிய நஞ்சுகள் மூலமாக அந்த ஆபத்தில் ஏற்படலான்றதை நம்ம புரியணும். அப்ப நம்ம கைகள் மூலமாவோ பாத்திரங்கள் மூலமாவோ நம்ம வைக்கக்கூடிய இடங்கள்ல, வீட்டுல உள்ள இடங்கள்லயோ நம்ம நஞ்சுகள் இருக்கும்ன்றதை பார்க்கணும். அதே மாதிரி சில உயிரினங்கள்லாம் அது மேல வரப்போகும்போது அந்த கழிவுகள் நஞ்சா இருக்கும், இல்ல அது உயிரினங்களே செத்து போய் அதில் கிடந்துச்சுன்னா அது நஞ்சா இருக்கும். தெரியாம எடுத்து நம்ம சேர்த்து சமையல் பண்ணிட்டா உயிரோடு இருந்தாலும் கூட அது நஞ்சா மாறிடும். இப்படியெல்லாம் பலவிதமான நச்சுப் பொருட்களை நீக்குவதற்கு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதெல்லாம் நம்ம மனசுல தெரியும். நமக்கு எல்லாம் தெரியாத ஒன்றும் கிடையாது. எல்லாத்துலேயுமே கிளென்சிங் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கவனத்துக்குள்ள கொண்டு வரணும். அந்த துப்புரவு செய்தல் அப்படின்றத ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம இப்பதான் கழுவி வச்சோம்னு நினைக்கக்கூடாது. அது பயன்படுத்த எப்போ சமையல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ பயன்படுத்தணும். இப்போ கீரைகள்லாம் எப்படி பயன்படுத்தணும்னா கழுவுனதுக்கு அப்புறமா தான் அதை வெட்டணும். ஏன்னா அது வேர் பகுதியெல்லாம் வெட்டினதுக்கு அப்புறமா கழுவக்கூடாதுன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த கீரை எந்த இடத்துல விளைஞ்சதுன்னு தெரியலையே, குப்பை தரலையா, சாக்கலையா அப்படின்னு நம்ம தெரியாத ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மஞ்சள் தூள், உப்பு, வெந்நீர் போட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் 15 நிமிஷம் ஊற வச்சிட்டோம்னா போதும். முதல்ல மண்ணை சுத்தமாக கழுவிடணும், அப்புறம் ஊற வைக்கணும். அந்த மாதிரி எந்த காயாக இருந்தாலும் எந்த பழமாக இருந்தாலும் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்லது. அந்த மாதிரி இப்போ எல்லாம் எந்த பழமாக இருந்தாலும் உரிச்சு உள்ள சாப்பிட்ற வாழைப்பழம் மாதிரிலாம் உள்ள எல்லாம் சொல்லலான்னு சாதாரணமாக மேல் தோலோட அந்த உணவுப் பொருள் ஒட்டி இருக்கக்கூடிய ஆப்பிள் மாதிரியான தோல்கள் சுத்தமாக கழுவுறதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் துப்புரவு பகுதி. இந்த பகுதியை எல்லாம் தெரியும் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தான் பேசிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் கூட நம்ம எல்லாம் தெரியும்னு அப்படி விட்டுடக்கூடாது. நம்ம ஏன் சொல்லிருக்கலாமே, ஏன் அதை நினைவூட்டிருக்கலாமே, எல்லாம் தான் எல்லாருக்கும் தெரியும். ஏன் அப்போ நினைவூட்டுறோம்? நம்ம பேங்க் போயிட்டு பணம் வரும்போது வாங்கிட்டு வர போகும்போது ஜாகிரதையா எடுத்துட்டு வாப்பான்னு ஒரு பையன் சொல்றது இல்லையா நம்ம, இல்லை ஒரு ஆஃபீஸ் பாய்ட்டு சொல்றது இல்லையா, ஒரு கிளர்க்டர் சொல்றது இல்லையா நம்ம. அப்போ அவன் பேங்க்ல போயிட்டு பணத்தை ட்ராப் பண்ணிட்டு வரது போகும்போது ஜாகிரதை அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு தெரியும் தானே. அதே மாதிரி தான் நம்ம வண்டி பார்த்து போயிட்டு வாப்பான்னு சொல்றோம், அவன் பார்த்து போக தெரியாதா? வண்டி ஓட தெரியாதா அவனுக்கு? என்ன நீ தான் சொல்லி தானே கேட்கணுமா அப்படின்னு கேட்க முடியாதா?
இருந்தாலும் சொல்லி வைக்க வேண்டிய கடமை நம்முடையது. அதனால அந்த கடமையிலிருந்து நம்ம வந்து மீளாம இருக்கணும்னு சொன்னால், கவனக்குறைவு நம்மகிட்ட நிறைய இருக்குது. நம்மகிட்ட எல்லாரோடுமே இருக்குது. அத மாத்தணுன்ற இடத்துல, இந்த இடத்துல நான் பதிவு பண்ணி வைக்கிறேன். கவனக்குறைவை வந்து நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அதுல வந்து எப்போ நம்ம உட்கார்ந்தாலும், நம்ம சாப்பிடுறதுக்கு அப்புறமா பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. அது அப்பவும் ஒரு வாட்டி பேசி தான் ஆகணும். ஏற்கனவே ஒரு வாட்டி பேசியாச்சுன்னு நீங்க சொல்ல போறீங்க. சாப்பிட போம்போது கைய கழுவணும். ஏற்கனவே கழுவி வச்ச பிளேட்ட இன்னொரு தடவ கழுவணுன்றதெல்லாம் விதிகள் இருக்குது. அது அப்புறம். இலையா இருந்தாலும் அந்த நேரத்துல நம்ம கழுவி தான் ஆகணும். வாழை இலை பெஸ்ட்டு தான். இருந்தாலும் கூட அதில ஒரு வாட்டி கழுவிட்டு தான் சாப்பிடணும். நம்மட்ட தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹோட்டல்ல கழுவி தான் வச்சிருப்பாங்க அப்படின்னா கூட நம்ம ஒரு தடவ வந்து நல்லா தண்ணி போட்டு தெளிச்சு கிளீன் பண்ணணும். இந்த மாதிரி வந்து சாப்பிட போம்போது முறைகள், சாப்பிட போம்போது பேசிக்கலாம். இன்னும் சமையலே ஆரம்பிக்கல நம்ம இன்னும். இப்பதான் வந்து ஆதி மனிதன் சமையல் முடிஞ்சிருக்குது. இப்பதான் வந்து நாம என்ன பண்ண போறோம்னா, இப்பதான் காய்கறி பர்ச்சேஸ் பண்றோம். ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த நேரத்தில வந்து வாங்கக்கூடிய அந்த ரா மெட்டீரியல்ஸு காய்கள்லாம், கீரைகள்லாம் எப்படி நம்ம சேஃப்டியா வச்சுக்கணும்? யூஸ் பண்ண போம்போது கழுவுறது வந்து 1. ஃபர்ஸ்ட்டு வந்தோனே கழுவி வைக்கணுன்றது 1. 2வது யூஸ் பண்ண போம்போது கழுவ வேண்டியதுன்ற 2. 2 விஷயங்களும் கவனம் செலுத்தணும். சிலதெல்லாம் வந்து வாங்கிட்டு வர போம்போது கழுவிட்டோம்னா வேஸ்ட் ஆயிடும். அத அப்ப கழுவக்கூடாது. சிலதெல்லாம் வாங்கி வச்சு கழுவினாலும் மறுபடியும் ஒண்ணும் செய்யாது. அதுக்கு நம்ம அப்ப கழுவிக்கலாம். யூஸ் பண்ண போம்போது கழுவணும். சிலதெல்லாம் வெட்டுனதுக்கு அப்புறமா கழுவ வேண்டியிருக்கும். சிலதெல்லாம் வெட்டுறதுக்கு முன்னாடி கழுவ வேண்டியிருக்கும். இதெல்லாம் பார்த்து, பார்த்து நம்ம செஞ்சோம்னு சொன்னாக்க, நாம வந்து எந்த தப்பும் எங்கேயும் நடந்துராம இருக்கும். சின்ன நச்சு பொருள் உடம்புல போய் சின்ன ஒரு அலர்ஜி ஏற்படுத்தலாம். வீக்கங்களை ஏற்படுத்தலாம். அரிப்பை ஏற்படுத்தலாம். கண்ல எரிச்சல் ஏற்படுத்தலாம். காய்ச்சல் ஏற்படுத்தலாம். குமட்டல் ஏற்படுத்தலாம். வாந்தி ஏற்படுத்தலாம். பேதி ஏற்படுத்தலாம். உயிர் போயிடாது. இதெல்லாம் கூட சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தானே. நான் ஒண்ணுமே சாப்பிடல நேத்து. அதுதானே சாப்பிட்டேன். இதுதானே சாப்பிட்டேன். அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோமே. அப்போ இந்த கவனங்கள் நம்ம இருந்துச்சுன்னு சொன்னா, நிச்சயமாக அந்த இடத்துல வந்து நம்ம ஜெயிச்சிடலாம். இந்த தப்பு இல்ல, அந்த தப்புன்னு பார்த்து வர போகும்போது நமக்கு எல்லாம் பழகிடும். நம்ம வந்து எப்பவுமே வண்டி ஓட்ட கத்துக்கிட்டே இருக்கிறது இல்ல. அதனால எப்பவுமே வந்து நம்ம இதெல்லாம் மனசுல பதிஞ்சு போச்சுன்னு சொன்னா, எப்போ நினைவூட்ட வேண்டிய வேலை செய்யலாம், ஆட்டோமேட்டிக்கா நம்ம கை தானா வேலை செய்யும் அந்த வேலைகள்லாம். அந்த மாதிரியான நினைவுகள் உங்களுக்குள்ள வரணும். இந்த விஷயம் தான் இன்னைக்கான செய்தி. எது? போன வாரம் நம்ம வந்து பாத்திரங்கள பத்தி பேசனோம். இப்ப பாத்திரங்களை துப்புரவு செய்து வைப்பது எப்படி? சில பாத்திரங்களை வந்து உப்பு போட்டு துப்புரவு பண்ணிட்டு இருக்கோம். சில பாத்திரங்களை புளி போட்டு துப்புரவு பண்ணணும். சில பாத்திரங்களை சாம்பல் போட்டு துப்புரவு பண்ணணும். அப்போ உப்பு, புளி, மண்ணு. சில பாத்திரங்கள்லாம் துடைக்கணும். சில பாத்திரங்கள்லாம் ஊதணும் காத்துல, வாயில ஊதணும். இப்படியெல்லாம் வந்து விதம் விதமாக 5 விதமான முறைகள் இருக்குது. 5 மூலப்பொருள். அந்த விதம் விதமா எப்படி கிளீன் பண்றது? அந்த கிளென்சிங் ப்ராசஸ் நம்ம தெரியணும். இப்ப அந்த வெட்டக்கூடிய கத்திகள், அருவாமனைகள் இதெல்லாம் எப்படி துப்புரவு பண்ணணும்? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எண்ணெய் போட்டு துப்புரவு பண்ணி வைக்க வேண்டிய பொருள் இருக்குது. தண்ணீர் கொண்டு துப்புரவு செய்ய வேண்டிய பாத்திரங்கள் இருக்குது. அதே மாரி மண்ணை கொண்டு மண்ணுனா சாம்பலும் மண்ணும் ஒண்ணு தானே. அதை கொண்டு துப்புரவு பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அப்ப எண்ணெய் ஆச்சு, தண்ணீர் ஆச்சு, சாம்பல் ஆச்சு. சிலதெல்லாம் வந்து நெருப்புல காட்டப்போ துப்புரவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தங்கத்த வந்து நெருப்புல படம் போட போம்போது இன்னும் ஜொலிக்குதுன்னு சொல்றோமே, அதில உள்ள கழிவுகள் நீக்கப்படுதுன்னு அர்த்தம். அப்ப எதை வந்து ஹீட் பண்ணி துப்புரவு பண்ணணும். எத உப்பு போட்டு துப்புரவு பண்ணணும். எத புளி போட்டு துப்புரவு பண்ணணும். எதையெல்லாம் வந்து தண்ணீர் கொண்டு துப்புரவு பண்ணணும். எதையெல்லாம் காற்றை கொண்டு துப்புரவு பண்ணணும். எதையெல்லாம் இலைகளை கொண்டு துப்புரவு பண்ணணும். இலைகள்னா என்ன தெரியுமா? காட்டன் துணி இருக்கு இல்லையா? அதுவும் இலைகளும் அதுவும் ஒண்ணுதான். காட்டன் இழைகளும், பருத்தி இழைகளும், இலைகளும் ஒண்ணுதான். ஏன்னா பருத்தி மரத்துல தான் எடுக்கிறோம். பஞ்சிலிருந்து எடுக்கிறோம். அது மாதிரி துப்புரவு செய்யறது அந்த துணி கொண்டு துப்புரவு செய்ய வேண்டிய பொருள் இருக்குது. இப்படியெல்லாம் வந்து விதம் விதமான துப்புரவு செய்யக்கூடிய பொருட்கள் இருக்குது. எந்த பொருளை எதை கொண்டு துப்புரவு செய்ய வேண்டும்? இது ஏன் எனக்கு சொல்லல? அப்படின்னு கேட்க வேண்டியதில்ல. ஒண்ணு நம்ம பார்த்து பார்த்து கேட்கணும். பித்தளை பாத்திரங்கள் எது போட்டு செய்யணும்? புளி போட்டு. அதே மாதிரி மத்த இன்னும் என்னென்னலாம் இருக்குது? சில்வர் பாத்திரங்கள்லாம் வந்து என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? தண்ணீர் கொண்டு, அப்புறம் சாம்பல் கொண்டு. சாம்பல் பெரும்பாலும் நல்லா பயன்படும். ஆனா சாம்பல் பயன்பாடு நம்மட்ட இல்ல. நம்ம டிஷ் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். சாப்பிடுறதுக்கும் டிஷ்ஷுன்னு தான் பேரு. கிளீன் பண்றதுக்கும் டிஷ்ஷுன்னு தான் பேரு. என்ன வித்தியாசம் எனக்கு தெரியல அத பத்தி. நீங்களே யோசிங்க. டிஷ்ஷ வச்சு கிளீன் பண்ணிட்டு, நம்ம டிஷ்ஷ எடுத்து சாப்பிடலாம் அதுக்கு அப்போ வந்து எதை கொண்டு எதை துப்புரவு செய்யணும்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னு சொன்னா, இந்த டிஷ் வாஷ்லாம் நம்ம வாங்க வேண்டியதில்ல. ஹேண்ட் வாஷ் வாங்க வேண்டியதில்ல. எது சாப்பிடும்போது எது கொண்டு துப்புரவு செஞ்சுக்கணும்னு நமக்கு தெரிஞ்சா போதும். பிசுபிசுப்பான உணவு சாப்பிட போகும்போது உப்பு கொண்டு துப்புரவு செய்யணும். உப்பு தண்ணியில தெரிஞ்சா போயிடும். உப்பு சத்துள்ள உணவு சாப்பிட போகும்போது நம்ம என்ன செய்யணும்? சாம்பல் கொண்டு துப்புரவு செஞ்சா சரியாயிடும். இப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டாக்க, கெமிக்கல் யூசேஜஸ் வந்து நம்மளிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். நம்மகிட்ட இருக்கக்கூடாது.
இதுதான் அங்க முக்கியமான வந்து நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப துப்புரவு பத்தி இனிமேல் பேச வேண்டியதில்ல அப்படின்ற அளவுக்கு உங்க மனசுல பதிஞ்சு போச்சுன்னா, இந்த சப்ஜெக்ட் போதும் நமக்கு போதும். போதுமா? இன்னும் இதுல வந்து இன்னும் என்ன ஆழமா செய்யணுமோ, நீங்க மெசேஜ் குடுங்க. நான் ஏன்னா, ஒரு விஷயமும் ரொம்ப நேரம் பேசுனா வள வள வளன்னு டெவலப் ஆயிடும். இப்ப கிரிஸ்பியா முடிச்சிட்டோம்னு சொன்னா, உங்களுக்கு என்ன டவுட்டோ, அந்த டவுட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகும்போது அது நிச்சயமா தேவையுள்ளதா இருக்கும். இப்ப துப்புரவுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இந்த என்னென்னலாம் வச்சு துப்புரவு பண்றதும் ஒரு ஹிண்ட்ஸ் குடுத்தாச்சு. நம்ம இந்த மாரி டிஷ் எல்லாம் வந்து எல்லாமே வந்து கடையில வாங்கி கிளீன் பண்றதெல்லாம் வந்து கெமிக்கல்ஸு. அந்த கெமிக்கல்ஸ் உள்ள போய் படிய போகும்போது, அதையும் நம்ம உடம்புக்குள்ள எங்க போய் வந்து ரியாக்ட் பண்ணுது? டாக்ஸின்ஸ் எல்லாம் டைஜெஸ்ட் பண்ணக்கூடிய இடம் வந்து லிவர் தான். லிவருக்குள்ள தான் போய் எல்லாமே நிக்க போகுது. நம்ம வந்து நாங்க வந்து ஆல்கஹாலிக் கிடையாது, நாங்க ட்ரக்ஸ் அடிக்ட் கிடையாது, நாங்க வந்து கெட்ட பழக்கமே எதுவுமே கிடையாது, ஸ்மோக் கிடையாது, புகையில கிடையாது, பொடி கிடையாது, எதுவுமே கிடையாது. என்ன அந்த காலத்து ஆளுங்க மாரி பொடின்றீங்க, புகையிலன்றீங்க, இந்த காலத்து ஆளுங்க ட்ரக்ஸ்ன்றீங்க. எல்லாம் தான். எதுவுமே கிடையாது. அப்ப நாங்க என்னதான் பண்றோம் நாங்க? ஒண்ணுமே செய்ய கிடையாது. அப்போ சாப்பாடு தயார் பண்ண முறைகள்ல இதா இருக்கா? இல்ல நீங்க ஏதாவது வேலை செய்ற இடத்துலருந்து ஏதாவது கிளீன் பண்ணாம சாப்பிட்டீங்களா? ஏன் ஒத்துக்கல உங்களுக்கு? நான் நான்வெஜ் கிடையாது, வெஜிடேரியன் தான். வெஜிடேரியன் கூட இருக்கட்டும். நீ என்ன கீரை எப்படி யூஸ் பண்ணீங்க? எப்படி காய் எப்படி யூஸ் பண்ணீங்க? எப்படி பண்ணீங்க? எப்படி சமையல் பண்ணீங்க? யோசிங்க. அப்படி இடத்துல நம்ம யோசிக்கிறது தெரிஞ்சுட்டோம்னு சொன்னா, எங்க தப்பு நடக்குதுன்னு புரிஞ்சிரும். அப்ப தப்ப நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்கான இடங்கள் எதுன்றத நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னா, நாம என்ன பண்ணலாம்னா, அப்ப எங்க நடந்து நம்ம யோசிக்கணும். எடுத்தோம் டக்குனு டாக்டர்ட்ட போயிடக்கூடாது. எல்லாமே அவங்கள்ட்ட ஒப்படைக்க முடியாது நம்ம இது எல்லாத்தையும். நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நாம என்ன செய்யணும்? இப்ப நாம வந்து இப்ப இந்த மாரி ஆயிப்போச்சு இன்னைக்கு. நேத்து நடந்தது என்ன? இதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோம்? எப்படி சாப்பிட்டோம்? எப்படி செஞ்சு சாப்பிட்டோம்? ஏற்கனவே போன வாரம் சாப்பிடும்போது இல்லன்னும்போது, இன்னைக்கு என்ன வித்தியாசம் நடந்திருக்குது? அப்படியே டக்குனு அவசரமா வெட்டி போட்டு சாப்பிட்டோமா? அப்படின்னு யோசித்தால் அந்த பதில் கிடைக்கும். இதுல நீங்க கவனமா வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்து பார்த்தால் என்ன நடக்கும்னு சொன்னா, மருந்தினுடைய தேவைகளும், மருத்துவமனையின் தேவைகளும் இல்லாமல் ஆகிவிடும் அப்படின்றதுதான் கன்க்ளூஷன். அப்ப இதெல்லாம் வந்து கிளென்சிங்ன்றது என்ன? அதை எப்படி எல்லாம் அவ்வளோ கவனமா வச்சுக்கலாம் முடியுமா என்ன? அப்படின்னாக்கா, அப்ப டாக்டருடைய உதவி தேவைப்படும். கவனமா இருக்கிறோம்னு சொன்னால், டாக்டர விட்டு நம்ம வெளியே வரலாம். தேவையில்லாம. எந்த டாக்டரும் தேவையில்ல உலகத்துல. அவன் என்ன வேணா ஸ்பெஷலைஸ்ட் ஏரியா வேணா இருந்துட்டு போறான். நமக்கு தேவையில்ல. நம்மளால ஜெயிக்க முடியும். மனதின் செயல்பாட வந்து ஒழுங்குபடுத்துறது டஃப் ஜாப்ன்னு வச்சுக்கங்களேன். உணவு ஒழுங்குபடுத்துறது பெரிய ஒண்ணும் கஷ்டமான விஷயமே கிடையாது. ரொம்ப ஈசியஸ்ட் மேட்டர் இது. இத கூட நம்மளால செஞ்சுக்க முடியலன்னா அப்ப என்ன இருக்குது? லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ல அந்த வந்து அந்த சாப்பாடு விஷயத்த கவனம் செலுத்தினாலே பாதி வெற்றி 60% 70% வெற்றி அடைஞ்சிடலாம். அந்த இடத்துக்கு நம்ம வரணும்னு சொன்னா, இதெல்லாம் கவனம் செலுத்துறது ஆகணும்ன்றது தான் இன்றைய செய்தி. இதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு உணவு குறிப்பு. போன வாரம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, வாழைக்காய பத்தி பேசணும். பிடிக்கரணையா? அதுவும் ஒரு மாரி கிழங்கு மாரி இருந்துச்சு. இதுவும் கிழங்கு மாரி இருந்ததுனால நான் என்ன நினைச்சுட்டேன்னா, வாழைக்கான்றத மைண்ட் லிஸ்ட் ஆயிடுச்சு. பிடிக்கரணைய தான் பேசலாம் பார்த்தேன் இப்போ. சொல்லிட்டாச்சா? பிடிக்கரணையுடைய பயன்கள். எவ்வளவு பிடிகரணை பயனுள்ளதா இருந்திருக்குது நமக்குன்றத யோசிச்சு பாருங்களேன். அந்த பிடிகரணையில இருக்கக்கூடிய கன்டென்ட் நம்ம உடம்புல உள்ள அவ்வளவு கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு பயன்படும். கேட் பண்ணுனா இதை விட ஸ்ட்ராங்கஸ்ட் வந்து ஒரு வெப்பனே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு உணவுப் பொருள் பிடிகரணை. இந்த பிடிகரணையின் பயன்பாடு உள்ள ஒரு டாக்ஸின் பூரா ரிமூவ் ஆயிடும். இந்த டைஜஸ்ட் சிஸ்டத்துல வந்து கம்ப்ளீட் வந்து எந்த பொருளும் கெட்டு போக விடாது. கெடுறதுக்கு முன்னாடி வா புடிச்சு கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடும். நீ கெட போய் உட்காந்து வா 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 வெளியே வா. அப்படி கொண்டாடக்கூடிய உணவு தான் வந்து பிடிகரணை. பிடிக்கிற ரெசிபீஸ்லாம் நீங்க வந்து எப்படின்றது தெரியல நீங்க இல்லையா? புட்டவியல் தெரியலையா? புட்டு அவிக்கிற மாரி அவிச்சு, அதுக்கப்புறம் அதுல வந்து இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம் நம்ம. என்ன ஆட் பண்ணலாம் நம்ம? இஞ்சி, பூண்டு. அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து வேற விதமா பெப்பர் போட்டு, பெப்பர் போட்டா சூப்பரா இருக்கும். சால்ட் அண்ட் பெப்பர். சில பேருக்கு வந்து தாளிக்கணும். சில பேர் என்ன பண்ணணும் எண்ணெயில மறுபடியும் தாளிக்கணும். அது உருளைக்கிழங்கு வந்து எப்படி செய்றாங்க, மசாலா செய்றாங்கல்ல, பொரியல் செய்றாங்கல்ல, அது மாரியும் செய்யலாம். இன்னும் அத விட இன்னும் வந்து பிடிக்கிற எண்ணெய வந்து என்ன செய்யலாம்னா, காரக்குழம்புல போட்டுறலாம். காரக்குழம்புல இத வேக வச்சு போட்டோம்ன்னு சொன்னா, அவ்வளோ வந்து டேஸ்டியா இருக்கும். சைட் டிஷ்லாம் ஒண்ணும் தேவையில்ல இதெல்லாம் ஒண்ணும். இதான் சைட் டிஷ்.
குழம்புக்குள்ளேயே ஒரு பொருள் இருக்க போகும்போது இன்னும் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டு பழக்கத்தை வந்து நம்ம வந்து விடை கொடுத்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும். பிரியாணிக்கு எங்க நீ வந்து சிக்கன் பொரிச்சு வைக்கல, மட்டன் பொரிச்சு வைக்கல, மட்டன் பிரியாணிக்கு சிக்கன் பொரிச்சு வைக்கணுமா இல்லையா? அப்படின்ட்டு கேள்வியை விட்டு விடை பெறணும், நாம விடை கொடுக்கணும். அதுக்குள்ள இருக்கிறது தான் வந்து இன்கிரீடியன்ஸ், அதான் வந்து நமக்கு ரெசிபி, அதுதான் வந்து ரசனைக்குரிய பொருள் அப்படின்ற எண்ணங்களுக்குள்ள நம்ம கொண்டு வரணும். எந்த குழம்புக்குள்ள சாம்பாருக்குள்ள இருக்கிற காய்கள் தான் நமக்கு சைட் டிஷ். அந்த மாதிரி டேஸ்டியான சைட் டிஷ் அந்த காரக்குழம்புல இதோட காம்பினேஷன் வரப்போகும்போது அவ்வளவு பிரமாதமா இருக்கும் அது. அதே மாதிரி பொரியல் நல்லா இருக்கும். என்ன ஒண்ணு, உதிரும் தன்மையுடையது. இது வந்து கோத்துட்டு இருக்காது. கோந்த மாரி கோத்துட்டு இருக்காது. ஸ்டிக்கியா இருக்காது. குளூட்டன் அந்த மாரி இருக்காது அது. பசையம். பிசுபிசுப்பே இருக்காது அதுல. பிசுபிசுப்பு இல்லாத ஒரே ஒரு கிழங்கு பிடிக்கரணை கிழங்கு. அந்த கருணைக்கிழங்கு இருக்குது பாருங்க. அந்த கருணைக்கிழங்கு பிசுபிசுப்பு ஃபுல்லா அப்படியே ஒட்டிக்கும். அது வந்து என்னது? காராங்கரணை கிழங்கு. இது காரும் கருணை கிழங்கு உதிர்ந்துரும். அப்போ புளிக்குழம்புல போடும்போது உதிராது. ஏன்னா புளி வந்து அது ஒட்ட வைக்கிறது ஏஜென்ட் இது. நான் பார்த்துக்கிறேன். நீ ரொம்ப ஒட்டாம போற, கொஞ்சம் ஒட்டிக்கோ அப்படின்னு வந்து தன்னோட சேர்த்து ஒட்டி வைக்கக்கூடியது தான் புளிக்குழம்பு. அதான் காரக்குழம்பு. அதில் போடும்போது கொஞ்சம் ஒட்டிக்கும். நம்மளால சாப்பிட முடியும். ஏன்னா வந்து உதிர போகும்போது சாப்பிட முடியாது நம்மளால. லிமிட்டட் அப்படி ஏரியாவுக்கு நிறுத்திடும் நம்மள. இதுக்குள்ள போடும்போது என்ன ஆகுதுன்னா, டேஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுதா? அந்த புளி எப்போ சேர்ந்தாலே டேஸ்ட் ஜாஸ்தி ஆகும். சுவையில நம்மள வந்து சுவையை கூட்டி தரக்கூடிய ஒரே ஒரு டேஸ்ட் எதுன்னு சொன்னா அது வந்து புளிப்பு தான். சுவையின்மையை வந்து எங்கேருந்து கிடைக்கும்? உப்பு போயிட்டா தான் சுவையின்மை கண்டுபிடிப்பது வேறடா, அது வேற. சுவையை கூட்டி தருவது. நமக்கு அதிகமான விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுவைன்னா அது புளிப்பு. அது வந்து சேர போகும்போது என்னன்னா, புளிப்பு வந்து பிடிப்பு, அரவணைப்பு, அன்பு இதெல்லாம் பிடிப்போட சேர்ந்தது தான். அப்போ இது வந்து ஒட்டாதது. நான் வந்து இது எப்பவுமே என்னன்னா, ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் யாரு? இந்த கருணக்கிழங்கு. இது வந்து ஒட்டின்னு இருக்காது. யார் கூடயும் ஜாயிண்டே ஆகாது. வெக்கேட் பண்ண தான் பார்க்கும். மத்த எல்லா சுவையும் இருக்குல்ல. துவர்ப்பு சுவை இருக்கு, உப்பு சுவை இருக்கு, இனிப்பு இருக்குது, புளிப்பு இருக்கு, கசப்பு இருக்கு. மீதி 5 சுவை இருக்குல்ல. இது எல்லாத்தையும் புடிச்சு, புடிச்சு, புடிச்சு கொண்டு வந்து வெளிய தள்றது தான் என்னுடைய ஒர்க். நீ ரொம்ப நேரம் வந்து டைஜஸ்ட் ஆகி போனா போயிடு. நீ வந்து டிலே டைஜெஸ்ஷன் அப்படின்ற மேட்டருக்குள்ள நீ இருந்தேன்னு சொன்னா, உன்னை கழுத்த புடிச்சு கொண்டு வந்து வெளிய தள்றது தான் என் ஒர்க். நீ ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஸ்டே பண்ணக்கூடாது. இங்க ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. எவ்வளவு நேரம் ஆச்சு வந்து நீ? கேமரால பார்த்துட்டே இருக்கிறேன் நானு. எவ்வளவு நேரம் ஆச்சு? மேக்ஸிமம் உனக்கு அலவுட் 2 ஹவர்ஸ். அவ்வளவுதான். தோராயமா சொல்றேன். நான் உன்னை ஆராய்ச்சி பண்ணி சொல்லல. அதுக்கு மேல நீ அதாவது ஒரு வேளை சாப்பாடு அடுத்த வேளை சாப்பாடுக்கு ஒரு 3 4 மணி நேரம் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்ப 4 மணி நேரத்துல ஒரு 2 மணி நேரம் டைம் வச்சுக்கலாம். அதுக்குள்ள நீ கரைஞ்சி கரைஞ்சி அங்க போய் அடுத்த ப்ராசஸ்க்கு போறதா போயிடு. இங்க அப்படியே நீ அதே ஸ்டேஜ்ல நிக்கிறதா இருந்தால், நீ என்னவா வந்தியோ அப்படியே இருக்கிறதா இருந்தால், உன்னை அப்படியே வெளியேத்தறவா. அப்படி வெளியேற்றக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான் பிடிகரணை. அதனால தான் இந்த பிடிகரணை வச்சாங்க. பிடிச்ச உணவை வெளிய தள்ளுறதுனால தான் பிடிகரணை வச்சாங்கன்னு தெரியல. யோசிக்க கொஞ்சம். யோசிக்கணும் எல்லாரும். அடுத்த உணவுப் பொருளுக்குள்ள நுழைய போறோம் நம்ம. நெக்ஸ்ட் இந்த பிடிகரணையை பத்தி பேச போகும்போது எவ்வளவு வந்து டேஸ்டியா இருந்ததோ, இருந்தாலும் ஒரு வந்து கரகரப்பு. நாக்கெல்லாம் ஒரே அரிப்பு. இதெல்லாம் சாம்பல போட்டு எப்போ காய வச்சு, எப்போ பழைய கலந்தா எவன் குடுக்குறான்? கடையில போய் பழசா புதுசா கடையில பழசுன்றுவாங்க. ஏன்னு சொன்னா அப்பதான் விக்கும். புதுசு வாங்கிட்டு போனா காரம் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. இத வாங்கிட்டு போய் அந்த காலத்துலலாம் சாம்பல் கிம்பல்லாம் எந்த காலத்துக்கு எங்கெங்க சாம்பல் இப்ப எங்க தேடுறது? சிட்டிக்குள்ள தேடுனா எங்க இருந்தாலும் சாம்பலே கிடையாது. சுடுகாட்டுல போய் சாம்பல் எடுத்து வர முடியுமா என்ன? என்ன இது? கண்டக்டர்லாம் யூஸ் பண்ண வேணாம், ஒண்ணும் வேணாம். இதெல்லாம் நாக்குல அரைச்சுக்கின்னு, இத குடல சுத்தம் பண்ணா படுத்து பண்ணாடி போகுது. எனக்கு வேணாம்பா. வேற எதுனா டேஸ்டியா ஒண்ணு சொல்லுங்க. அவ்வளவு அற்புதமான டேஸ்ட். நினைக்கின்ற பொழுதே மனம் இனிக்கக்கூடிய ஒரு அருமையான, சுவையான ஒரு உணவுப் பொருள், ஒரு காய்கறி. அவ்வளவு இனிமை, அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு எந்து, ஆனந்தம். ஒரு ஆனந்த கூத்தாட்டத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவு. டேஸ்ட் தான் இப்படி ஒரு டேஸ்ட் எதுவுமே இருக்காது. இத வந்து கறி குழம்புல போட்டா அவ்வளவு கறி குழம்பே மணக்கும். கறி குழம்பு மணக்காது. கறி குழம்பை மணக்க வைப்பது இது. சாம்பார்ல போடணும். கரைஞ்சிருவேன்னு சொல்லும் இது. அது இது ஒட்டாம ஒதுங்கிடுது யாரு நம்ம ஆளு, பழைய ஆளு. இப்ப அவர விட்டுருவோம். இது என்னடான்னா அப்படியே கரைஞ்சிரும். நான் உன்னோட ஒண்ணு ஐக்கியமாயிடுறேன்னு சொல்லி அப்படியே அந்த சாம்பார கரையக்கூடியது. காரக்குழம்புல போட்டாலும் காணாம போயிடும். அதுலயும் காணாம போயிடுது. பொரியல் பண்ணோம்னா அதுவும் வந்து ஓரளவுக்கு வேணா கொஞ்சம் இருக்கும். இல்லன்னா ஒண்ணு சேர்ந்து ஜாம் ஆயிடும். அப்போ இது ஜாம் ஆகுது இல்லையா? இதுல ஜாம் தயார் பண்ணலாம். ஸ்வீட் தயார் பண்ணலாம். இனிமைனாலே இப்ப ஸ்வீட் தான் இல்லையா? இனிமைனா என்ன வரும்? காரமா வரும் நமக்கு.
கண்ணங்களை நினைச்சாலே அப்படியே கண்ணு தனியா வருது. நாக்கெல்லாம் அரிப்பு எடுக்கு. இதை போய் இவ்வளோ வைக்க கொடுத்து சாப்பிட சொல்றீங்களே, இவ்வளோ வேற எதனா ஒன்று சொல்லணும் ஆப்ஷன்லாம். ஆனா இது நினைக்க போகும்போது அப்பா பிச்சு ஊறுது எங்களுக்கு. அவ்வளவு சுவையான ஒரு உணவு பண்ணுது. இது என்னென்ன பண்ணுது, என்னென்ன பண்ணுது லிஸ்ட் எடுத்துக்கணும். வடை சுடுறோம், என்ன ஆகும் நம்ம கையில? எண்ணெய் தெரிச்சிடும். அந்த எண்ணெய் கொப்பளம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இந்த காயை எடுத்து அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி போட்டா சரியாயிடும். ஆறாத ரணங்கள், எரியுதே எரியுதே எரியுதே. பஞ்சனை, வாட்டர் பெட்டு, ஏர் பெட்டு, பெட்டு கட்டில தண்ணி தொட்டில வைக்கிறது, கல்லில் குளிக்க வைக்கிறது, நாளைக்கு 6 வாட்டி குளிக்க வைக்கிறது. அப்படியே வந்து மழை ஊற்றக்கூடிய நம்ம தமிழ்நாட்டினுடைய அந்த இடங்கள்லாம் இருக்கு பார்த்தியா, கோயம்புத்தூர் மாவட்டம், மழை அதிகமாக பெய்யக்கூடிய ஊர் என்ன வருது? தமிழ்நாட்டின் சிறப்புஞ்சின்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு வால்பாறை. அந்த வால்பாறையிலே வந்து அதிகமான மழை பெய்யக்கூடிய இடம் தென் தமிழகத்தில். அந்த ஊர்லயே குடியிருந்தாலும் கூட அடங்காது. நீ வந்து குற்றாலம் போய் குளிக்க வச்சு அப்படியே வந்து அந்த ஃபால்ஸ் தலைமையிலே விழுந்தாலும் கூட எரிச்சல் அடங்காது. எரியுது, உள்ளங்கை எரியுது, உள்ளங்கால் எரியுது, ஐயோ தலை எரியுது, கண் எரியுது, கால் எரியுது, ஒன்று ஆரம்பம் இருந்து ஆறாத ரணங்கள், எரிச்சல் தரக்கூடிய தோலின் பகுதிகள் அத்தனைக்கும் மறுமருந்தாக பயன்படக்கூடிய ஒரு ஹீட்டான பாடி. யூரின் போகும்போது எரிச்சல், என்னால யூரினே பாஸ் பண்ண முடியல. பாஸ் பண்ண முடியலன்னா, பாஸ் பண்ணாம இருந்தாலும் தப்பா இருக்குது, என்னால முடியலையே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? டாக்டர் பார்க்கலாம். என்ன மருந்து கொடுத்தாலும் கேட்கல. அவர் கிரீம்லாம் கொடுத்தாரு, ஆயின்மெண்ட் கொடுத்தாரு, வெளி போச்சுன்னு கேட்கல, உள்ளு மருந்து கொடுத்தாரு, டானிக் கொடுத்தாரு, சார் கேட்கல. இந்த காயை சர்பத்து மாதிரி செஞ்சுட்டு வச்சுட்டு நம்ம என்ன ஜூஸ் தயார் பண்றோமோ அதில் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னு சொன்னா ஆறாத ரணங்கள் ஆற ஆரம்பித்து விடும். அடங்காத எரிச்சல் உடம்புல விட்டு அடங்கிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானது. இம்யூன் என்ஹான்சிங், நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தக்கூடியது. நீரிழிவு, நீரிழிவுக்கு என்ன பண்ணுவான் அவன், கசப்பு எடுத்து 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 உடம்புல இன்னும் கொஞ்சம் வந்து அதுவும் உள்ள போய் சேர்ந்து டயபெட்டிக்ல கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கோம். இது இனிப்பு தான் இருந்த போதிலும் கூட இனிப்பு நோயாளிகளை வந்து ஒரு ஒழுங்கான இடத்தில் ஒரு சேனலைஸ் பண்ணி அவனை டிராவல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காய் இது. பிளட் பிரஷர், பிபி, அதிகமான ரத்த அழுத்தம் ஒருத்தருக்கு இருக்குது, டென்ஷனு, பிபி, ஹை பிபி, நான் என்ன பண்றது என்னால் தாங்க முடியலையே. அவனுக்கு மருந்து. புழு பூச்சிகள், புழுக்கள் இருக்குல்ல, குடல் பூச்சிகள், ஒழிச்சு வெளியே கொண்டாந்து வந்துடலாம். அதே மாதிரி உடம்புல அரிப்பு, ஏற்கனவே எரிச்சல் சொல்லியாச்சு, இப்ப அரிப்பு. அதே மாதிரி வறட்சி, ட்ரைனஸ். நிறைய பேருக்கு ட்ரைனஸ் தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இன்டீரியர், அப்புறம் ரெஃப்ரிஜரேட்டர், இது ஏசி யூசேஜஸ், இதெல்லாம் வந்து ட்ரைனஸ் அதிகமாகிட்டே போகுது நமக்கு. இந்த ட்ரைனஸை வந்து நம்ம இல்லாம ஆக்கி நமக்கு என்ன பண்ணணும்? உடம்ப ஈரப்பதத்தை கொண்டு வர வேண்டும். அந்த மாதிரி ஈரப்பதத்தை கொண்டு வருவதற்கு நர்வஸை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு, நர்வஸை காம் பண்றதுக்கு, ஸ்ட்ரெங்தன் பண்றதுன்றதை விடவும் காமிங் த நர்வஸ் சிஸ்டம், அதுக்கு பயன்படக்கூடிய ஒரு உணவு. நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தப்படுது. என்ன, நரம்பு டென்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னா பலவிதமான நோய்கள் உற்பத்தி ஆகும். அதுல முக்கியமா ஒண்ணு தூக்கமின்மை. அதை விட பெருசா அவனுக்கு ஈஸியா சொல்ல முடியாது. மத்தெல்லாம் பேர் சொல்லணும். அதில் பேர் சொன்னா நியூரோஸ்டீனியா அப்படின்லாம் பேர் சொன்னா ஈஸியா புரியுற மாதிரினா நமக்கு தூக்கமின்மை. சரி, அதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. இந்த கல்லீரல் மஞ்சள் காமாலை, கல்லீரல் அழற்சி, லிவர்ல வரக்கூடிய எல்லா கம்ப்ளைண்ட்ஸ், பித்தப்பையில் வரக்கூடிய எல்லா கம்ப்ளைண்ட்ஸ்க்கும் ஏன் இந்த லிவர் பித்தப்பை அடிக்கடி எல்லாத்தையும் தொந்தரவு வருது? பொதுவாக யாருக்கு வரும் அந்த காலத்துல லிவர் ஃபெயிலியர், லிவர் கஷ்டம் யாருக்கு வருது? குடிக்கிறவங்களுக்கு. ஆல்கஹால் இன்டியூசிங் ஹெப்படைட்டிஸ், குடியின் காரணமாக ஏற்படக்கூடிய கல்லீரல் நோய் அப்படின்னு அந்த காலத்துல நமக்கு எல்லாரும் தெரியும்.
இப்ப அவங்களுக்கு கூட அதிகமா வரதில்ல, பழகிடுது அது உடம்போட. அவங்களோட கல்லீரலோட அது ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுது இந்த ஆல்கஹால். அந்த அவங்களுக்கு கூட அதிகமா இல்ல. அது நான் ஆல்கஹாலிக் பெர்சன்ஸ் குடிக்காதவர்களுக்கு தான் கல்லீரல் அதிகமா பாழடையுது. காரணம் என்ன? உணவுப் பொருட்கள், அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், ட்ரக்ஸ், மருந்துகள். நான் இதுக்கெல்லாம் மருந்து நிறுத்தவே முடியாது என்னால. மருந்துகள், உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய மருந்துகள். இந்த 2 தான் வந்து நம்முடைய லிவர்ல இருக்க ஒரு டாக்ஸின்ஸ் லிவர்ல வந்து டாக்ஸின்ஸ வந்து அதிகமாகிட்டே போறது. பித்தப்பையிலயும், கற்களையும், பித்த பை வீக்கத்தையும், பித்தப்பை வந்து அதுல வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடியதெல்லாம் வந்து இந்த டாக்ஸின்ஸ். இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு இந்த காய் அற்புதமாக பயன்படுகிறது. அப்புறம் அனீமியா. அனீமியா பேஷண்ட். பிளட் ஏற மாட்டேங்குது எனக்கு. 5 பாயிண்ட் தான் இருக்குது. 4 பாயிண்ட் தான் இருக்குது. 3 ஆகுது. ஐயோ! நான் உயிருக்கு ஆபத்து. பிளட் ஏத்தணும். 9 பாட்டில் பிளட் ஏத்தணும். ஆனா இப்ப வந்து 2 பாயிண்ட் தான் ஏறி இருக்குது. நாங்க என்ன செய்யறது? அடுத்து என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இந்த காய வந்து தினந்தோறும் உணவுகளில் சேர்த்துக் கொண்டே வாருங்கள். ஹார்ட் ஸ்ட்ரென்தனிங். இதய வலிமை பெறுவதற்கு பயன்படக்கூடியது. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு என்ன தேவைப்படுது? மெமரி. அப்புறம் குழந்தைகளுக்கு வளர்ச்சி. குரோத். ஏன்னா குழந்தைகளுக்கு ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான்டா வளர்ச்சி. ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் முயற்சி. இது என்ன காய்? எழுதினே வாங்க பாருங்க. முடிச்சா சொல்லு. அப்புறம் கொலஸ்ட்ரால் மேனேஜ்மெண்ட். கொலஸ்ட்ரால் மேனேஜ்மெண்ட். அப்புறம் ஒபிசிட்டி மேனேஜ்மெண்ட். வெயிட் குறைக்கணும். அப்புறம் விஷன். பார்வை திறன். பசங்களுக்கு என்ன இப்பயே கண்ணாடி போட்டுக்கிறாங்க, என்ன பண்றாங்க? மொபைல் ஊத்து ஊத்து பாக்குறான். ஏன் மொபைல் கொடுக்குறீங்க? ஐயோ அவனுடைய ஹோம் ஒர்க்ன்றான் அவன். தடுக்க முடியுமா நம்மளால? யாராலும் தடுக்க முடியாது. அப்புறம் போன் growth அண்ட் மெயின்டெனன்ஸ். எலும்புகள் வளர்ச்சி மற்றும் பராமரிப்பு. எப்பவும் சொல்ற மாதிரி கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். பாடி ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்றது, ரெடியூஸ் பண்ணி கூல் பண்றது. கூலண்ட். அங்க ஈரப்பதம் அப்படின்னு சொன்னேன். அது என்னது? மாய்ஸ்சர். இங்க கூலண்டா, உள்ள கூலண்டா பயன்படுது, மேல மாய்ஸ்சரா பயன்படுது. அப்பா, என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் நம்மளால. வெண்டைக்கா. எனக்கு தெரியாது. ம்? அப்புறம் ஃபுட் பாய்சன் வச்சுக்கலாம். இல்ல பூச்சிக்கடியா ஃபுட் பாய்சன் தெரிஞ்சுக்கல. இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஐயோ என்ன இது? இது உடம்பா தடிச்சு போச்சு. உடம்புலாம் வந்து கலர் மாறிடுச்சு. என்ன இது தெரியலையே. இந்த காயை ஜூஸ் பண்ணி கொடுத்தோம்னா அந்த பாய்சன் ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி எபிலிப்டிக் கண்டிஷன். அப்பப்போ வலிப்பு வரக்கூடிய குழந்தைகளுக்கும் தரலாம். அப்புறம் எப்பவுமே டயர்டா இருக்குதுங்க எனக்கு. தூங்கினாலும் கூட தூங்கின மாதிரியே இல்ல. ஃப்ரெஷ்ஷாவே இல்ல நானு. அப்படின்றவங்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுறவங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட். எனக்கு டானிக் வேணும், நான் என்னங்க செய்யட்டும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு டானிக் இந்த உணவு. நான் வந்து வேலையில செய்ய போகும்போது ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லை. பிசிக்கலா மென்டலா ரெண்டுமே தான். பிசிக்கலி மென்டலி உடம்பாலும் மனதாலும் நான் சோர்வடைஞ்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டுவதற்கு, உற்சாகப்படுத்துவதற்கு, ஆற்றலையும் அமைதியையும் அதிகப்படுத்துவதற்கு பயன்படக்கூடிய இந்த காய்.
குழந்தைகள் எடுத்துட்டாலும் நம்ம மெமரி பிளஸ் வந்து growth பிளஸ் வந்து விஷன், இந்த 3 விஷயங்களை கவனம் செலுத்தலாம் குழந்தைகளுக்கு. ரொம்ப டென்ஷன் பார்ட்டி ஹீட் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஹீட்டை யார்த்திருக்கு ரொம்ப நாள் பட்ட நாளான புண்ணு வந்து ஆறவே மாட்டேங்குதுன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் தான். ஏன்னா ரொம்ப புண்ணு ஆறவே ஆறாது, எங்கேயும் போய் அவங்க தீரலையே, நம்ம என்ன பண்றது, புண்ணு குழியாயிட்டே போகுது, அதுல சீல் வருது, ரத்தம் வருது, நம்மளால முடியலையே, ஐயோ படுக்கூட முடியல, யாரும் கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அதுல ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவாங்க, எதாவது சொல்றாங்களே, உன்னை விளையாட வந்துன்னு சொல்லி விட்றாங்களே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து அற்புதமா வந்து இது வந்து என்ன பண்ணுது, ஹீலிங் ப்ராசஸ். இது புண்ணு ஆத்துது, வெளி புண்ணு ஆத்துதுன்னு சொன்னா உள்ளேயும் புண்ணு ஆத்தும் இல்லையா? அது என்ன பண்ணு, எனக்கு அல்சரா கேன்சரா அப்படின்னு தெரியல, ஒருத்தர் அல்சர்ன்றான், ஒருத்தர் கேன்சர்ன்றான், நீ எதனா இருந்தும்போது உள்ள புண்ணு ஆத்தணும், அவ்வளவுதானே. இந்த காயை டெய்லி சேர்த்துருவோம். அப்போ ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் எப்பவுமே நான் எந்த விஷயத்தை முதல் எடுப்பேன், நம்ம அழகின் சிரிப்பு அழகுபடுத்துவதற்கு, ஸ்லிம் ஆக்குறதுக்கு, க்ளோ கொடுக்கறதுக்கு, ஃப்ரெஷ் ஆக்குறதுக்கு. இன்னும் கேட்டா இந்த காயினுடைய இந்த தோலையும் விதையும் சேர்த்துக்க வந்து எல்லாம் தேவையில்ல காய்ச்சி ஒரு நாள் பூரா ஊற வச்சுட்டு மரம் வடிகட்டி தலையில போட்டோம்னா பேனு போயிடும், பொடுகெல்லாம் போயிடும். பொடுகு நீக்குவதற்கு கூட பயன்படுதா? ஐயோப்பா, ஐயோடா, இது கூடவா பயன்படுது அப்படின்ற கூட இடத்துல இருக்குது. இதோட தோல், விதைகள், காய்கள் எல்லாம் முழு அளவிலும் பயன்படுது, சமூலமாக பயன்படுகிறது. அப்ப அழகு தருதா இல்லையா? ஸ்கின் க்ளோ கொடுக்குது, ஸ்கின்ல வந்து பளபளப்பை ஏற்படுத்துகிறது, தோல் நோய்களை போக்குவதற்கு பயன்படுகிறது, தோல்ல ஏற்படக்கூடிய உடம்பில் ஏற்படக்கூடிய ஆறாத ரணங்களை ஆற்றுவதற்கு பயன்படுகிறது, திடீரென்று ஏற்படக்கூடிய எண்ணெய் கொப்பளங்கள் போன்ற கொப்பளங்களை போக்குவதற்கு பயன்படுகிறது. இதெல்லாம் அழகு. பேன் தொல்லை, இதுகளுடைய தோலும் விதையும் வந்து தலைமுடி வளர்ச்சிக்கு, பொடுகை நீக்குவதற்கு, பேன் தொல்லையை போக்குவதற்கு பயன்படுகிறது. இது அழகு. ஆரோக்கியம் சொன்னா புண்ணை ஆற்றுகிறது, குடல் புண்ணை ஆற்றுது, இதயத்திற்கு வலிமை சேர்க்கிறது, ஹார்ட்டுக்கு கல்லீரலை சுத்தப்படுத்துகிறது, பித்தப்பையை தூய்மைப்படுத்துகிறது. இப்படி குழந்தைகள் அப்படின்னு எடுத்துட்டோம் சொன்னா அவங்களுக்கு மெமரி பிளஸ் ஆகுது, growth கொடுக்குது, அதுக்கப்புறமா வந்து பார்வை திறனை மேம்படுத்துகிறது, டென்ஷன் பார்ட்டியோட ரத்த அழுத்தத்தை போக்குகிறது, இதயத்திற்கு வலிமை சேர்க்கிறது. ஏற்கனவே அவர் சொன்ன மேட்டில் இதை ஆட் பண்ணிக்கணும். ஸ்கின்னை சொல்ல போகும்போது ட்ரைனஸ் இந்த ஸ்கின் அதை போக்குவதற்கு பயன்படுதுன்னு சொல்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஹீட் பாடிக்கு கூல் பண்ணுது, கூலண்டா பயன்படுது, தோல்ல மாய்ச்சரா பயன்படுது, உள்ள வந்து கூலண்டா பயன்படுகிறது. அப்புறம் பாய்சன் ரிமூவரா, விஷக்கடின்னு தெரிஞ்சா தெரியலையோ நமக்கு அதை கொடுத்து பார்த்தோம்னா உள்ள இருந்து பாய்சன் ரிமூவ் பண்ணிடுது. அது மாதிரி கூடவே குடல் பூச்சி தான் வெளியே தர குழந்தை வெளியே தள்ளி விடுது. குடிச்சு கூட தள்ளாது, இது ஸ்மூத்தான ஆள், இது அவ்வளோ வந்து ஸ்பீட் ஆள் கிடையாது, யார் நம்ம பழைய ஆள் மாதிரி. அது வந்து ரொம்ப ஸ்பீடு, கழுத்தை பிடிச்சி இழுத்துறது அவனோட ஒர்க்கு. இது அப்படி இல்லை, மெல்ல அப்படியே தோல்வோட கை போட்டு கொண்டு வந்து வெளியே விட்டு அப்படி ஆளாகும். அப்படிப்பட்ட அந்த நபரை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? 7 வண்ணங்கள்ல ஒரு நிறம் சொல்லுங்க பார்க்கலாம். பிடித்த நிறம் அவவும் சொல்லலாம். உங்கள் ரசனையை பொறுத்து உங்களுக்கு பிடித்த நிறம். சிவப்பு, ரெட்டு, ரெண்டும் ஒண்ணுதான். நீ பச்சை, யாருமே மிஸ்டேக் கொடுத்தியா? வேற ஏதாவது கலர் இருக்கா? ஸ்கை ப்ளூ கொடுக்குறாங்க ஒருத்தர், ஸ்கை ப்ளூ. ப்ளூ வந்துருச்சு. ஒயிட் யாரும் போடல, ஒயிட்டே போட காணும், யாருமே ஒயிட் இல்லையா?
ஒயிட் இல்லையா? பூண்டுல ஏது விதை? பூண்டுல ஏது விதை? பூண்டு தான் விதையா? பூண்டுல விதை இல்ல, விதை இருக்கு. பூண்டு வந்து ஒரு சுவையானது கிடையாது, ஸ்மெல் அடிக்கும். அரைச்சு தலையில நீங்கள் சொல்ல தவறிய நிறம் வந்து மஞ்சள். நான் சொல்ல வருகின்ற உணவுப் பொருள் மஞ்சள் பூசணி. சாப்பிட மாட்டேன். தமிழ்நாட்டினருடைய பயன்பாட்டில் வந்து ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய உணவுப் பொருள் இது. கேரளாவில் வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. அவங்க அதனாலதான் க்ளோவா இருக்கிறாங்க பொழுது. பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க. இதேதான் பரங்கிக்காய்ன்னு சொல்லக்கூடிய மஞ்சள் பூசணியை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம் இப்போ. இதுல ஒண்ணும் வந்து இது மென்மையான போக்கு. நாக்குல வச்சு சாப்பிட்டோம்னா மாவு மாதிரி அப்படியே கரைஞ்சிரும். அவ்வளவு வந்து இந்த ஸ்கின்னுக்கு முதல்ல ரண ஆற்றுவதில் வந்து இது மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது. பச்சையாவே அரைச்சு பூசலாம் ரணமாயிடுச்சுன்னா அவசரத்துக்கு. இந்த புல் சீக்கிரமா ஹீல் ஆகும். அப்படிப்பட்ட உணவு இது. சாம்பார்ல போடும்போது சாம்பார் மணக்கிறது. பருப்பை மணக்க செய்யும் மஞ்சள் பூசணி. கறி குழம்பு போடும்போது ஏற்கனவே மணக்க சொல்லிட்டேன் நான். கறி குழம்பு போடுறாங்க. என்ன தனியா பொரியல் பண்ண போகும்போது அதனுடைய மனம் வேற. ஸ்வீட் செய்யறாங்க மஞ்சள் பூசணியில, பூசணிக்காய் ஸ்வீட் அவ்வளவு அற்புதமா இருக்கும். சாப்பிட்ற சாப்பாடு வந்து இன்னொரு குண்டான் சாப்பிட வச்சிடும். பற்றாக்குறை ஆயிடுது சாப்பாடு. மஞ்சள் பூசணியுடைய பயன்பாடு நம்மகிட்ட ரொம்ப இல்லை, தமிழர்கள்ட்ட இல்லை. சவுத் இந்தியாவில் கொஞ்சம் இருக்குது. இந்த சவுத்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் கேரளாவில் ஃபுல்லாக இருக்குது. இங்கே கூட கேரளா ஹோட்டலில் சென்னையில் நம்ம பார்க்குறோம். அடிக்கடி வந்து அந்த காய் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தோலோட வெட்டி போட்டுறாங்க. ஏன்னா கரைஞ்சி காணாமல் போயிட போகிறதுக்காக வெட்டுறாங்கன்றது. ஆனால் ஒன்று தோல்லையே பயன்கள் அதிகமாக இருக்கனால தோலை சாப்பிட்லாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் தோல் சத்தாவது இந்த குழம்புல இறங்கிடுது, சாறு இறங்கிடுது இல்லையா? அது அவ்வளோ பயனுள்ளதாக தான் இருக்குது கண்டிப்பாக. இந்த மஞ்சள் பூசணிக்காய் ஹீட் உடம்பு அப்படி நினைக்கிறவங்களுக்கு, ஹீட்னால எனக்கு மோஷன் ட்ரபிளாக இருக்குது, ஹீட்னால எனக்கு வந்து தோல் வறட்சி ஏற்படுது, ஹீட்னால எனக்கு எரிச்சல் ஏற்படுது அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் வந்து கண் எரிச்சல், அதே மாதிரி ஸ்கின் எரிச்சல், அதே மாதிரி வயிறு உள்ள எரியுது, எரிச்சலா இருக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் வந்து இதமான ஒரு சூழலை, காத்து வீசப்போம் போது மர நிழல்ல வீசக்கூடிய காத்து எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு காய் தான் வந்து மஞ்சள் பூசணி. குளிர்ச்சியான ஒரு இன்பமயமான உலகத்திற்கு நம்ம கூட்டி செல்லக்கூடிய ஒரு காய் வந்து மஞ்சள் பூசணிக்காய். உணவில் வந்து பச்சையாகவும் சாப்பிடலாம், ஜூஸ் அடிச்சும் சாப்பிடலாம், இல்லைன்னா வெட்டி போட்டு நம்ம கடைக்கு போகும்போது கிடைக்காத காலங்கள் இருக்குன்றனால வெட்டி போட்டு என்ன பண்ணலாம்னா நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி சர்பத்தா ஆக்கி வச்சுக்கலாம். டெய்லி 2 ஸ்பூன் டெய்லி வந்து தண்ணியில் கலந்து குடிக்கலாம். நம்ம காலைல ஒரு வயதுலேயே குடிக்கலாம், சாப்பிட்டு குடிக்கலாம். இப்படி வந்து மஞ்சள் பூசணி எப்படியெல்லாம் பயன்படுத்தணுமோ அப்படியெல்லாம் பயன்படுத்திட்டு வந்தோம்னு சொன்னால் நமக்கு வந்து ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணலாம் முதல்ல. அதே மாதிரி குடல் ரணங்களை ஆற்றுவதற்கு 2 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தோல் பிளஸ் குடலுடைய ரணங்கள், புண்கள், அந்த ரணத்தை ஆத்துறதுக்கு மஞ்சள் பூசணி அற்புதமான மருந்து. இதுக்கு நிகராக இன்னொரு மருந்து உணவை நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான மருந்து. நம்மகிட்ட வந்து ரொம்ப பயன் இல்லை. நம்ம நிறைய வீடுகளில் பார்க்கறதே கிடையாது. ஃபங்க்ஷனில் வாங்குறாங்க, விழா காலங்களில் மட்டும் இதை பயன்படுத்துறாங்க. எல்லா நேரங்களையும் பயன்படுத்துறது கிடையாது. வெண்பூசணிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் மஞ்சள் பூசணி கிடையாது. வெண்பூசணி வந்து உடம்பு வந்து ஃபிட்னஸ் பண்ணுறதுக்கு, நீங்கள் உடம்பு ஸ்லிம் பண்ணுறதுக்கு டெய்லி வெண்பூசணி குடிங்க, உடம்பு வந்து கொழுப்பை கரைக்கிறதுக்கு வெண்பூசணி குடிங்கன்னு சொல்லி வெண்பூசணி பற்றி பேசுகிறாங்க. வெண்பூசணியை பற்றி அநேக அவளுக்கு பேசலாம். வெண்பூசணியை விடவும் பயன்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மஞ்சள் பூசணியை பற்றி நம்ம யாரும் அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்லை. அதனால அந்த பூசணிக்காய் இன்னைக்கு பேசணும்னு தோணுச்சு. இப்படி ரேரஸ்ட் காய்கள் மட்டுமே தான் பேசணும்னு அவசியம் இல்லை. நம்ம நெருங்கி இருக்கிற காய்களை பற்றியும் பேசலாம். இப்போட ஒருத்தர் வந்து போட்டாங்க, நீங்க முருங்கைக்காய் பற்றி பேசிருக்கீங்கன்னு போட்டாங்க. அது முருங்கைக்காய் கிடையாது. இப்போ நம்ம மஞ்சள் பூசணி பற்றி பேசணும் இல்லையா? நீங்க பேசி வர காய் வந்து முருங்கைக்காய்னு ஒரு மெசேஜ் இருந்துச்சு. முருங்கைக்காய் கிடையாது. முருங்கைக்காய் நம்ம பேசிட்டோம் ஏற்கனவே. அதனால இப்போ முருங்கைக்காய் பற்றி பேச மாட்டோம். பேசிட்டோம்ல, தைரியமா நான் பேசிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே என்ன பேசணுன்றது யாரும் கவனம் இருக்குது. அடுத்த வாரமே நான் மறுபடியும் வந்து வந்து இப்போதைக்கு வந்து இந்த கருணக்கிழங்கு ஞாபகம் இருக்கும்.
என்ன கத்திரிக்காயை அடுத்த வாரம் எடுத்து பேசுறேன்னு வச்சுங்களேன், அப்பாடா இது வரைக்கும் கத்திரிக்காய் பத்தி தெரியாம போச்சு நமக்கு அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஆனா எதுவும் நான் கவலைப்படுறது இல்ல. நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்றது இல்ல. ஏன்னா இருக்கிறத அப்படியே திருப்பி திருப்பி பேசிட்டு தான் இருக்கிறேன். அப்போ வந்து நம்ம வந்து மறுபடியும் கத்திரிக்காயை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா, ஐயோ கத்திரிக்காய் பத்தி சொல்ல போறாரு அப்படின்னு உத்து பார்ப்பாங்க. இன்னும் ஒரு 3 வாரம் 4 வாரம் போட்டோம். இதே மஞ்சள் பூசணி நான் பேசுறேன். அன்னைக்கு பெருசா இருக்கு. மஞ்சள் பூசணியில என்ன பண்ணலான்றது உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் கொடுக்குறீங்களா நீங்க? உங்களுடைய ரெசிபி அல்லது பயன்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா? எனக்கு தெரிஞ்சு மஞ்சள் பூசணி தூக்கமின்மை நல்லா வேலை செய்யுது. அப்ப நெர்வ வந்து காம் பண்றது. நரம்பு மண்டலத்தை காம் பண்றதுன்னா என்னது? டென்ஷனா இருக்கிறவன வந்து டென்ஷன் பார்ட்டிக்கு ஒரு நல்ல உணவு இது. அவனுக்கு கொடுத்து அமைக்கணும் ஒரே ஆள். அவன் காம் அமைதியாயிடுவான். துவண்டு போயிடும். நானே நானா யாரோ வந்தாங்கன்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு உணவு. அது வந்து ஸ்பீடு. அல்வா செய்யலாம்னு போடுறாங்க. நான் ஏற்கனவே வந்து ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லிட்டேன். ஸ்வீட் அல்வா ஒண்ணு தான். இருந்தாலும் வந்து ஒருத்தர் ஆர்வமா போடும்போது பாராட்டணும்ல. அப்ப நான் தான் இதுதான் போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது? அல்வா பாராட்டுக்கள். பூசணி அல்வா அற்புதமான ஒரு டேஸ்டி ஃபுட். எப்பவுமே நீண்ட நாள் வச்சுக்காம அப்பப்ப செஞ்சு சாப்பிடுறது நல்லது நமக்கு. பயன் வந்து அதிகமா இருக்கும். செஞ்சு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில வச்சோ, இல்ல வந்து நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டோம்னா, அது ஒண்ணும் கெடாம கூட வைக்கலாம். அதை விட ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்றது நல்லதுன்றத நம்ம வந்து அதனுடைய பயன்கள் ஜாஸ்தின்றத புரிஞ்சு வச்சுக்கணும். அப்பப்போ வாங்குறதுக்கு என்ன இருக்குது? நம்ம ஊர்ல கிடைக்குது. என்னைக்கு கிடைக்கல? வாரத்துல எப்படிலாம் வந்து 1 நாள் 2 நாள் கிடைக்கலாம் கூட 5 நாள் கிடைச்சிருது. அவ்வளோதான். இப்போ மஞ்சள் பூசணி பயன்பாடு அதிகமாக அதிகமாக அது இன்னும் வர ஆரம்பிச்சிடும். நெறைய பேர் யூஸ் பண்றாங்களான்ட்டு வாங்கி விப்பாங்க அவங்க. பயன்பாட்டுல கொண்டு வரணும். பட் அதிகமா சாப்பிடுறதால சளி பிடிக்கும்னு சொல்றாங்க சார். அது கூலுன்ட்டுன்னு சொல்லிட்டேன் நானு. ம். ஆமா. ரொம்ப எப்பவுமே வந்து சளி தொல்லையோடயே இருக்கிறவங்க வேணா அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அது கான்ட்ரா இண்டிகேஷன் சொன்னா யாருக்கு கான்ட்ரா இண்டிகேஷன்? யாருக்கு ஒத்துக்காதோ அவங்களுக்கு கான்ட்ரா. இல்லையா? அப்ப போன வாரம் சொன்னத விட தான் கண்ணங்களுக்கு கான்ட்ரா இண்டிகேஷன் இருந்துச்சு இல்லையா? ம். சில பேருக்குலாம் அத வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். அதே மாரி இது வந்து ரொம்ப கூலா எனக்கு வந்து குளிச்சாலே எனக்கு சளி புடிச்சிரும். அப்படின்னு சொல்றவங்களுக்கு, த எனக்கு தலை குளிக்கவே முடியாது. தலைபாரம் உள்ள எனக்கு இருக்குது. எனக்கு எப்பவுமே வந்து சளி இருந்துன்னே தான் இருக்கும். இருமல் சளி. எனக்கு ஆஸ்மா தொந்தரவு இருக்குது. ஆஸ்மால 2 டைப் இருக்குது. கோல்ட் டியூ டூ ஹீட், கோல்ட் டியூ டூ கோல்டுன்னு இருக்குது. கோல்ட் டியூ டூ ஹீட்டா இருக்கிற ஆஸ்மாக்கு இது யூஸ் ஆகும். கோல்ட் டியூ டூ கோல்டா இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகாது. அப்ப அத புரிஞ்சுக்கணும் நம்ம. ஹீட்டா, கோல்டான்னு தெரிஞ்சு, கோல்ட்னால கோல்டா, ஹீட்டால கோல்டான்னு தெரிஞ்சுச்சுன்னா, ஹீட்டால கோல்டா தான் இது மருந்து. கோல்டான கோல்டா இருந்தாக்கா இது விஷம். அப்படி பார்த்து முடிவு பண்ணணும். அது ஒரு சில பெர்சன்டேஜ் தானே. மஞ்சள் பூசணி எடுத்தா எனக்கு தொண்டைலாம் கட்டிக்குது. பேச்சே வரல. நான் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணணும், மீட்டிங் பேசணும், நான் பாடணும், நான் வந்து ஒரு மோனோ ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு போகும்போது, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு என்ன பண்ணணும்னா, இரு நீ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணணும், மஞ்சள் பூசணிய சரி பண்ணி குடுத்துரணும். அவங்க போய் தொண்டையில போய் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பூசணியா குடுத்து அவங்களுக்கு தெரியாது. உனக்கே தெரியாம குடுத்துட்டு ஜூஸ் இந்தா நீ ஜூஸ் குடிச்சிட்டு போயேன். நல்லா பேச முடியும்னு சொல்லி குடுத்து அனுப்பிச்சுட்டு வச்சுக்க. அவன் செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் இல்ல ஃபெயிலியர் ஆயிடுவான். தோத்துருவாங்க. அப்ப நம்ம ஜெயிச்சு வந்துரலான்ற மாரி கூட பிளான் நடக்கும். பார்த்து செய்யணும் அப்போ. ஜாக்கிரதையா வந்து எதுவும் வாங்கி குடிக்கக்கூடாது. எங்கேயும் இப்ப பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, பக்கத்துல கூட இருக்கிறவங்க அதாவது பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க குடுக்குறத எப்பயும் சாப்பிடக்கூடாதுன்றத தெரிஞ்சுக்கணும் இதுல. இதுல வந்து நீங்க வந்து நெறைய பிளேயர்ஸ் இருக்கலாம். யார் வேணா இருக்கலாம். இல்ல வந்து சிங்கர்ஸ் இருக்கலாம். ஸ்டேஜ்ல வந்து இல்ல ஸ்டேஜ்ல பண்ணக்கூடியவங்க இருக்கலாம். இன்டோர்ல இருக்கலாம். அவுட்டோர்ல இருக்கலாம். யாரா இருந்தாலும் அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்ககிட்ட இருந்து எதையும் வாங்கி குடுக்கக்கூடாதுன்றது ஒரு சப்ஜெக்ட்டா நம்ம வச்சுக்கலாம். எல்லாருமே தீயவர்கள் கிடையாது. இருந்தாலும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம கடமை இல்லையா? அவங்க நல்ல உலகம் நமக்கு ஏன் அத பத்தி? நம்ம பார்த்துட்டு போவோம். நம்ம வீட்ல எடுத்தா வச்சுக்கிறோமே. அது யாருக்கையும் குடுத்துட்டு போகக்கூடாது. அத கலந்துருவாங்க. அதனால நம்மளே வச்சுட்டு, பக்கத்திலேயே வச்சு குடிச்சுக்கணும், மூடி வச்சுரணும். அத விட குடிச்சு முடிச்சு உள்ள தள்ளி விடணும். அந்த டேங்க்ல பாட்டில் இருக்கிறதோ, இந்த பாட்டில உள்ள வச்சுக்கலாம். அமுச்சு விடலாம் முடியும். ஒட்டாத மாரி உள்ள தள்ளி விட்டுரும். இப்படிலாம் ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம. இப்ப இந்த மாதிரி இப்ப கேட்ட கேள்வி சரியான கேள்வி தான் இது. கான்ட்ரா இண்டிகேஷன். கோல்ட் ஆனவங்களுக்கு எப்படி பண்றதுன்னா, கோல்ட் ஆகறதுக்கான வழி தான் பேசிட்டு இருக்கிறோம். அப்ப கோல்ட் ஆனவங்களுக்கு எப்படி தர முடியும்? தர முடியாது தானே! ஒருத்தருக்கு வந்து அமிர்தமா இருக்கக்கூடியது இன்னொருத்தருக்கு நஞ்சா இருக்கும். ஒருத்தருக்கு நஞ்சா இருக்கக்கூடியது இன்னொருத்தருக்கு அமிர்தமாகும். நாம தான் அத பார்த்து, பார்த்து ஃபில்டர் பண்ணணும். இவங்களுக்கு வந்து இது ஒத்துக்காதுன்னா விட்டுற வேண்டியதுதான். ஏன்னா, இதுல வந்து புளிப்பு தன்மை தான் அதிகமா இருக்குது. மஞ்சள் பூசணியில வந்து புளிப்பு தன்மை. அப்ப அது கோல்ட் ஆக தான் செய்யும். அப்ப அவங்களுக்கு வந்து ஹீட் தேவையில்லை. சாரி ஹீட்ட குறைக்கக் கூடாது. ஏற்கனவே ஹீட் கம்மியா இருக்குது. இன்னும் குறைச்சிடக் கூடாதுன்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். அந்த கேட்டகரிக்கு இது மருந்து கிடையாது. அந்த உணவு பொருள அவாய்ட் பண்ணணும்.
ட்ரைனஸும் ஹீட்டும் யாரெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். கோல்டு உள்ளவங்களுக்கு இது எடுக்கக்கூடாது. சில பேருக்கு சீசனல் ப்ராப்ளம் வரும் இல்லையா, அப்போ அவங்களுக்கு மழைக்காலங்களில் பனிக்காலம் எடுக்கக்கூடாது. எந்த வெயில் காலத்தில் எடுத்துக்கலாம். சில பேருக்கு அப்படி இருக்கும். சீசன் மட்டும் ஒத்துக்காது, மற்ற சீசனில் ஒத்துக்காது. எல்லா சீசனும் ஒத்துக்காதவங்க இருக்கிறாங்க, சீசனில் மட்டும் ஒத்துக்காம இருக்கிறாங்க. அந்த சீசனில் ஒத்துக்காதவங்களுக்கு சீசன் மட்டும் அவாய்ட் பண்ணணும். எப்பவுமே ஒத்துக்காதவங்களுக்கு எப்பவுமே அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கூட சால்ட்டியே வர சேர்ந்துருக்குது இல்லை, சால்ட்டாகவும் இருக்குது. அப்போ சேர போகும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து கோல்டாக தான் செய்யும் கண்டிப்பாக. ஏற்கனவே நான் 2 வார்த்தைகள் யூஸ் பண்ணேன். என்ன பண்ணேன்? ஈரப்பதம், குளிர்ச்சி, மாய்ஸ்சர், கூலன் 2 வார்த்தை யூஸ் பண்ண இல்லையா. அப்போ குளிர்ச்சி யாருக்கு பண்ணக்கூடாதோ அவன் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம சப்ஜெக்ட். உணவு மருத்துவம் ஃபில்டர் பண்ணிட்டே வரணும். நம்ம யாருக்கு டூஸ், யாருக்கு டோன்ட்ஸ், யாருக்கு ஓகே, யாருக்கு நாட் ஓகே, யாருக்கு எஸ், யாருக்கு நோ, இப்படின்னு ஃபில்டர் பண்ண தெரிஞ்சுக்கணும். நம்ம அது தெரிஞ்சுக்காதான் சப்ஜெக்ட். இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் எழுதியாட்டோம். உங்க பெனிஃபிட்ஸ் பூரா 100 எழுதிட்டோம். ஒரு கான்ட்ரா இண்டிகேஷன், ஒரு வந்து எதிரணி இருக்குதுன்னா அது அவங்களுக்கு புரிய வைக்கணும். இது உங்களுக்கு ஒத்துக்காதுங்க, எடுக்காதீங்க, நீ சாப்பிடக்கூடாது. அந்த இடத்த புரிய வைக்கிறதுக்காக தான் சப்ஜெக்ட் இது உணவு மருத்துவமே. நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும், புரியும். காலம் செல்ல செல்ல வந்து நீங்க மிகச்சிறந்த உணவு மருத்துவ பயன்பாட்டாளர், ஆய்வாளர், வழிகாட்டுனர் அவர் இடத்துக்குள்ள நீங்க வர முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்பை நீங்க வந்து இந்த கல்வியின் மூலமா பெறலாம். வருகின்ற கல்வி அனைத்தும் ஆசிரியர் பெருமக்களுக்கானது. அவர்களுக்கான பிரார்த்தனையோடு நிறைவு செய்யப்படுகிறது. நன்றி அன்புக்குரியவர்களே.